சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். மீண்டும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான சுபிட்சமான மகிழ்ச்சியான நாளாக இருக்க வாழ்த்துக்களை சொல்வதோடு இன்றைய நாளில் மங்கள நிகழ்வுகளில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். சிறப்பாக இன்றைய நாளில் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், வாகனம் வாங்குபவர்கள், வீடு கடை வாங்குபவர்கள் எல்லோருக்குமே இன்றைய நாள் ஒரு வெற்றியின் நாளாக அமையும். அதே நேரம் மங்கள நிகழ்வுகளில் ஈடுபடுகின்ற உறவுகள் பாதுகாப்போடு உங்கள் மங்கள நிகழ்வுகளையும் விழாக்களையும் நீங்கள் ஏற்படுத்துங்கள். நாடு முழுவதுமே பரவலாக எல்லா இடமும் COVID-19 என்று சொல்லப்படுகின்ற கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. எல்லா இடங்களிலுமே பாதுகாப்பு என்பது அது முக்கியமாகவே இருக்கின்றதாகவே உங்கள் கர்மங்களை செய்கின்ற பொழுது பாதுகாப்பை கருத்தில் கொள்ளுங்கள். அதே நேரம் மழை காரணமாக நீங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அனர்த்தங்களில் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் பாதுகாப்போடு இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிலும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான தலைப்பில் உங்களோடு நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த வகையில் என்னோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ராகவி இருக்கின்றார். வணக்கம் ராகவி. வணக்கம் திலீஸ். கேபிட்டல் டிவி நேயர்கள் அனைவருக்குமே இனிய காலை நேர வணக்கம். இன்றைய தினமும் பல்வேறுபட்ட சுப காரியங்களில் ஈடுபடும் அனைத்து நபர்களுக்குமே கேபிட்டல் குடும்பம் சார்பாக நாங்கள் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு திலீஸ் கூறியதை போல கொரோனா நிலைமை இன்றைய நாளில் நாட்டில் ஒரு பாரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய வீடுகளில் பத்திரமாக இருப்பது மட்டுமன்றி தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படின் சுகாதார நடவடிக்கைகளுக்கு சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமன்றி இன்றைய தினமும் ஒரு சிறந்த தலைப்போடு தான் உரையாட காத்திருக்கின்றோம் திலீஸ். அதாவது வள்ளுவர் வாக்கு இருக்கின்றதல்ல, அது முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்று கூறுவார்கள். அவ்வாறு முயற்சியின் மூலமாக இன்று உலகுக்கு அளப்பரிய ஒரு கண்டுபிடிப்பு, இன்றைய மனிதர்கள் கட்டாயம் அத்தியாவசியம் என்று கூறக்கூடிய ஒரு விடயத்தை விட்டு சென்ற நபர்கள் பற்றி தான் பேச போகின்றோம். முதல் விமானத்தில் ரைட் சகோதரர்களை பற்றி தான், அவர்களுடைய வரலாறு பற்றியும் அவர்களை பற்றியும் அவர்கள் எங்களுடைய உலகத்துக்கு விட்டு சென்ற படிப்பினைகளும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளும் பற்றி பல்வேறு விடயங்களை பேச போகின்றோம். நிச்சயமாக இந்த விமானம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்குமே ஒரு ஆனந்தம் தரக்கூடிய அல்லது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் இந்த விமானத்தில் செல்வது. பலர் இன்றும் ஆசையோடு இருப்பீர்கள், விமானத்தில் செல்ல வேண்டும் என்கின்ற கனவுகளோடு. பலர் விமானங்களில் சென்று உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த விமானத்தில் செல்லுகின்ற பொழுது யாரும் சிந்தித்திருக்க மாட்டார்கள் இந்த விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு, இந்த போக்குவரத்து துறையை இவ்வளவு அபிவிருத்தி செய்வதற்கு ஆரம்பமாக இருந்தது என்ன, இதை எவ்வாறு உருவாகியது, இது மனிதனால் இயற்கையில் அதாவது தரையிலிருந்து எழுந்து பறக்க முடியும் என்கின்றதை சாத்தியப்படுத்தியமைக்கு அவரிடம் இருந்த அந்த திறமை தகமை என்பது என்ன, அந்த கனவு எவ்வாறு உருவாக்கி இருக்கும் என்கின்ற சிந்தனைகள் பலருடைய மனதில் எழுந்திருக்க மாட்டாது. ஆனால் யாரோ ஒரு நபருடைய மனதில் எழுந்த அந்த சிந்தனை, இரு சகோதரர்களுடைய அந்த மனதில் எழுந்த சிந்தனையின் வெளிப்பாடாகவே இன்று உலகம் ஒவ்வொரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அல்லது நாட்டுக்குள்ளேயும் சரி விமானத்தில் நாங்கள் பறந்து கொண்டிருப்பதற்கு அது காரணமாக வித்திட்டதாக இருக்கின்றது. அந்த முயற்சி அல்லது அந்த எண்ணம் என்பது எவ்வாறு தோன்றியிருக்கும், இந்த எண்ணத்தினூடாக இந்த உலகில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, அல்லது இந்த துறை விமானத்துறையினூடாக இன்று நாடு மனிதர்கள் பெற்றிருக்கின்ற வளம் என்பதற்கு அவர்களுடைய பங்களிப்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் சிந்திக்கலாம். பல வகையில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். இருவரும் இணைந்து பேசுவோம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வணக்கம் கேபிட்டலின் முதற் பகுதி சிந்திக்க சில நிமிடம் காத்திருக்கிறது, பார்ப்போம். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்திக்க சில நிமிடம் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். அதாவது கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு விடயத்தை மற்றவருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதற்கான தகுதிகள், அதை செய்வதற்கு நாங்கள் தகுதியானவர்களாக என்று பார்க்க வேண்டும். ஒருவரிடத்தில் நாங்கள் ஒரு வேலையை கட்டளையாக கொடுக்கும்போது அந்த வேலை எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பணிவோமா என்று யோசித்து சிந்தனையுடன் செயற்பட வேண்டும். அவ்வாறே எல்லா விடயங்களிலும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஒருவரை சமுதாயத்தில் நாங்கள் குறை கூறும்போது கூட நாங்கள் சரியானவர்களா, எங்கள் மீது அந்த குறை வைக்கப்படுமா வைக்கப்படாதா என்ற பலவாறான யோசனைகளை சிந்தித்த பின்பே மற்றவர் மீது நாங்கள் அதை சுமத்த முற்பட வேண்டும் என்ற அருமையான கருத்தை காலை வேளையிலேயே குறிப்பிட்டு சென்றிருக்கின்றது சிந்திக்க சில நிமிடம். தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஹபிரன் நிகழ்ச்சியோடு. இன்று உரையாடி கொண்டிருக்கிற தலைப்பு ரைட் சகோதரர்களும் விமானம் பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பேசலாம் திலீஸ்.
இந்த ரைட் சகோதரர்களுடைய கனவு என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகில் மனிதனால் பறக்க முடியுமா என்கின்ற சிந்தனை அவனுடைய மனதில் எவ்வாறு எழுந்தது, இந்த ரைட் சகோதரர்களுடைய மனதில் எவ்வாறு எழுந்தது என்பதற்கும், அதே நேரம் இந்த பறத்தல் என்பது ஆகாயத்தில், அதாவது இயற்கை பூமியிலிருந்து எங்களுடைய தொடுகை இல்லாமல் இருக்கின்றது. தொடுகை இல்லாமல் இந்த ஈர்ப்பு விசைகளுக்குள் தொடுகை இல்லாமல் நாங்கள் நின்று கொள்வதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றதா என்கின்ற எண்ணம் தோன்றுவதற்கு பல எதிர்மறையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும். இல்லை, பறக்கலாம் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய உறவினர்களால், அவர்களுடைய நண்பர்களால், ஏன் விஞ்ஞான துறையில் இன்னும் அதிக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள், அதே போல சாதனைகள் பல செய்தவர்கள், புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த ஐசாக் நியூட்டன் போன்ற இவர்களுடைய விதிகளை பின்பற்றுபவர்கள், இப்படி ஒவ்வொருவருடைய அந்த கருத்துக்களும் அவர்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களாகத்தான் இருந்திருக்கு. இப்படி அந்த எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எவ்வாறு சமாளித்திருக்க முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும்றாங்க. ஏனென்று சொன்னால் நாங்கள் மனிதர்களாக இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு ஆசை அல்லது ஏதோ ஒரு கனவு ஒன்று இருக்கு. இந்த கனவுகளுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது பலவிதமான கற்கள் வீசப்படும், பலவிதமான எதிர் வினைகள் அல்லது எதிர்விதமான கருத்துக்கள் எங்களை நோக்கி வருகின்ற பொழுது அதையெல்லாம் எவ்வாறு நாங்கள் சாதகமாகவோ அல்லது அதை குறித்தான சிந்தனைகளோடு அல்லது அதை எவ்வாறு நாங்கள் பார்த்து கொண்டு அதையெல்லாம் புறந்தள்ளி கொண்டு எங்களுடைய அந்த கனவை நோக்கி அல்லது அந்த ஆசைகளை நோக்கி அந்த விருப்பம், அந்த சாதனை அல்லது அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம் என்பதில் தான் எங்களுடைய அந்த தைரியம் என்பதும் எங்களுடைய அந்த ஆளுமை என்பதும் தங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த ரைட் சகோதரர்களுடைய கண்டுபிடிப்பில் முதலாவது கண்டுபிடிப்பில் தோல்வி, முதலாவது முயற்சியில் தோல்வி, இப்படி இரண்டாவது முயற்சியில் தோல்வி, இப்படி தோல்விகள் பல உருவாகுகின்ற பொழுதுதான் அவர்கள் இன்னும் மனமுடைந்திருக்கலாம். இந்த ஒவ்வொரு தோல்விகளுக்குள்ளும் பலருடைய கருத்துக்கள் எள்ளி நகையாடுவார்கள். சிலர் நான் முதலே சொன்னான் தானே, இவர்களுக்கு தேவையில்லாத வேலை, இப்படியெல்லாம் சொல்வார்கள். சொல்லியிருக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் அதையெல்லாம் முடித்து கொண்டில்லை, எங்களால் முடியும் என்கின்ற அந்த முயற்சியை மீண்டும் தொடங்குவதற்கு இன்னும் பொருளாதார ரீதியில் அவர்கள் எத்தனை விடயங்களை சிந்தித்திருக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அதை எவ்வாறு சமாளித்திருக்க முடியும் என்கின்ற பல சிந்தனைகள் எங்கள் மத்தியில் எழும் இல்லையா? ஆகவே இந்த கனவுகளூடாக விமானத்தில் ஆகாயத்தில் எங்களை பறக்க வைத்த அந்த ரைட் சகோதரர்களுடைய கண்டுபிடிப்பில் அவர்களுடைய பங்களிப்பினூடாக இன்று நாட்டில் இருக்கின்ற பொருளாதாரம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றது, அது எவ்வளவு தூரம் நாட்டினுடைய ஒரு அபிவிருத்திக்கு கை கொடுக்கின்றது என்பதை குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். வணக்கம் கேபிட்டலின் இன்னும் ஒரு பகுதியாக இருக்கின்றது இறைவணக்கம் பகுதியின் சைவ சிந்தனைகள் இப்பொழுது தயாராக இருக்கிறது, பார்ப்போம். ஆழ்கதியதெல்லாம் அரண் நாமுமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சைவ சிந்தனை வாயிலாக பிள்ளையார் கதையினுடைய 17வது நாளிலே இன்றைய தினமும் வரத பண்டிதர் அருளை செய்திருக்கக்கூடிய பிள்ளையார் கதையிலிருந்து சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். பாண்டவர்கள் தாங்கள் நாடு நகர் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கின்ற பொழுது தாங்கள் என்ன செய்து மீண்டும் தங்களுடைய இழந்தவற்றையெல்லாம் மீளப்பெறுவது என்று வினவுகின்ற பொழுது கிருஷ்ண பரமாத்மா அதற்கு உபாயமாக விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்கிறார். அவ்விதம் வழிபட்டு அவர்கள் தாங்கள் இழந்த நாடு நகரங்களை எல்லாம் மீளவும் அடைந்து கொள்கிறார்கள். மகாபாரதம் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி இது. இதை தவிர ஆவணி சதுர்த்தியினுடைய அந்த சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளையார் வழிபாட்டிலே ஆவணி சதுர்த்தி விரதத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பல இடங்களிலே நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. சிவபெருமான் முப்புறம் எரிக்கச் சென்று அந்த முப்புறங்களை எரித்து வருகின்ற பொழுது கூட அதற்கு துணையாக இருந்தது விநாயகப் பெருமானுடைய வழிபாடுதான். அதே போல இன்னும் பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். உருத்திரன் விருத்திராசுரனை வென்று கொன்றுவிட்டது கூட இதனுடைய சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. பாண்டவர்கள் தாங்கள் இழந்த நாடு நகரத்தை எல்லாம் மீளப்பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடியதும் இந்த விரதமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராவணன் சீதையை சிறை வைத்திருக்கின்ற பொழுது ராவணனோடு யுத்தம் புரிந்து ராமன் சீதையை மீட்டு வருவதற்கு காரணமாக அமைந்திருந்தது கூட ஆவணி சதுர்த்தியினுடைய சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமயந்தி நலனை அடைந்து கொண்டால் கிருஷ்ண பரமாத்மா சிசுபாலனோடு போரிட்டு அதிலே வெற்றி பெற்று ருக்மணியை தன்னுடைய மனைவியாக அடைந்து கொண்டார் என்று இப்படி பல செய்திகளை எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா எடுத்துச் சொல்லி பாண்டவர்களே நீங்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பாண்டவர்கள் அந்த ஆவணி சதுர்த்தி விரதத்தினுடைய பலாபலனாக விநாயகப் பெருமானுடைய திருவருளினாலே கௌரவர்களை பாண்டவர்கள் வெற்றி கொண்டு தாங்கள் இழந்த நாடு நகரங்களை எல்லாம் மீளப்பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று கேட்டால் விநாயகப் பெருமானுடைய அந்த வழிபாட்டினுடைய உச்சம் எந்த தன்மையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இப்படியாக இன்றைய 17வது நாளிலே நாங்கள் பிள்ளையார் கதை விரதத்தினுடைய அந்த மகிமைக்குள்ளே நாங்கள் நுழையப் போகிறோம். பிள்ளையார் கதை விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் நீங்கள் பல பேர் இருப்பீர்கள். விரதங்கள் விளையாட்டானவை அல்ல.
நான் இன்றைக்கு விரதம் பிடிக்கிறேன் என்ற விரதத்தை தொட்டுவிட்டு ஒரு 4-5 நாள் போக பசிக்கிறதே என்ற விரதத்தை அப்படியே விடுவது என்பது மிக ஆபத்தை கொண்டு வரும். விரதங்கள் என்பவை மனதை பொறிவழி போகாது நிற்றற் பொருட்டு அனுஷ்டிக்கப்பட வேண்டியவை. அந்த மனம் பொறிவழி போகாது இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் உணவை விடுக்க வேண்டும் அல்லது உணவை சுருக்கிக் கொள்ள வேண்டும். எனவே விரதங்கள் விளையாட்டானவை அல்ல. விரதத்தை அனுஷ்டிக்க தொடங்கினால் அதற்குரிய ஆசார நியமங்களை பின்பற்றி அனுஷ்டிக்க வேண்டியது அவசியமாகிறது. அப்படி அனுஷ்டித்தால் என்ன நிகழும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை மகாவிஷ்ணுவினுடைய வரலாற்றிலே இருந்து நாங்கள் பார்க்கலாம். சிவபெருமானும் உமையம்பிகையும் சூதாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அங்கே மகாவிஷ்ணு வருகிறார். வருகின்ற பொழுது இந்த சூதாட்டம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் மகாவிஷ்ணுவினுடைய வருகையை பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே உமையம்பிகை ஜெயித்து விடுகிறார். ஜெயித்துவிட சிவபெருமான் பார்க்கிறார், தான் வென்றதாக சொல்ல வேண்டுமே என்று சிந்திக்கிறார். வந்தவர் விஷ்ணுவை பார்த்து சொல்கிறார். வந்த விஷ்ணுவை பார்த்து சிவபெருமான் சொல்கிறார், நீ என்ன சொல்ல போகிறாய்? நீ சாட்சி சொல்ல வேண்டும், இதிலே யார் வென்றது என்று சொல்ல வேண்டும் என்று. உண்மையிலே உமையம்பிகை வெற்றி கட்டி விடுகிறாள். ஆனால் சிவபெருமான் அப்படியே பார்க்கிறார், ஒரு கோப பார்வை பார்க்கிறார். மகாவிஷ்ணுவுக்கு பயமாக போய்விட்டது. காமனை எரித்தவன் சிவன், முக்கண், 3வது கண்ணை திறந்தால் தன்னுடைய நிலைமை என்னவாகும் என்று சிந்தித்த இந்த மகாவிஷ்ணு மாறி பொய்ச்சாட்சி சொல்லிவிடுகிறார். உமையம்பிகை ஜெயித்திருக்க, இல்லை இல்லை சிவபெருமான் தான் ஜெயித்தார் என்று சிவபெருமான் வெற்றி பெற்றதாக பொய்ச்சாட்சி சொல்லிவிடுகிறார். சிவனுக்கு பயத்திலே அப்படி சொல்லிவிட்டார். ஆனால் சொன்னது பொய். உண்மையிலே ஜெயித்திருக்கக்கூடியது, வெற்றி ஈட்டி இருக்கக்கூடியது உமையம்பிகை. ஆனால் சிவனே ஜெயித்ததாக பொய்ச்சாட்சி சொல்லிவிடுகிறார். இப்படி பொய்ச்சாட்சி சொன்னதினாலே கோபம் வந்து விடுகிறது உமாதேவியாருக்கு. அந்த கோபத்தினாலே உமையம்பிகை, நான் இப்பொழுது உன்னை சபிக்கிறேன் என்று சொல்லி உமையம்பிகை மகாவிஷ்ணுவை பார்த்து சபித்து விடுகிறாள். நீ நெட்டுடற் பாம்பாய் போய் கிடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே நெடிய பாம்பாக நீ போய் குருட்டு பாம்பாக கிட என்று சாபமிட்டு விடுகிறார். இதனாலே உடனடியாக மகாவிஷ்ணு ஒரு குருட்டு பாம்பு, பெரிய மலைப்பாம்பு குருட்டு பாம்பாக அப்படியே உருமாறி போய் காட்டுக்குள்ளே கிடக்கிறார். இந்த நிலையிலே கிடக்கின்ற பொழுது அவருக்கு அந்த சாபம் வழங்கப்பட்டு விட்டதே என்று உமையம்பிகை தன்னுடைய திருப்தியாக அவள் போய்விடுகிறாள். இந்த நிலையிலே நூலிழை என்ற நூல் ஏணியிலே இறங்கி வந்து சில தேவ மாதர்கள் பூவுலகத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் அங்கே வருகை தந்து இந்த பிள்ளையார் விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள். இந்த விரதத்தை அனுஷ்டித்து அவர்கள் சிறப்புறுகிறார்கள். அந்த செய்திகளை தொடர்ச்சியாக நாளைய தினம் சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கு நல்ல வண்ணம் எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மேன்மைகள் செய்வநீதி வழங்கு உலகமெல்லாம். சைவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் சைவ சிந்தனை பகுதியில் குறிப்பிட்டிருந்தார்கள் பிள்ளையார் கதை விரதத்தின் முக்கியத்துவம், அதற்கு பின்னால் உள்ள புராண கதைகள், இதிகாசங்கள் வாயிலாக எங்களுக்கு சைவ சிந்தனைகளையும் சைவ கருத்துக்களையும் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த விரதத்தை நாங்களும் அனுஷ்டிப்பதன் மூலம் எங்களுக்கு என்னவாறான பலன்கள் கிடைக்கும், புராண இதிகாசங்கள் யார் எவ்வாறு மேற்கொண்டார்கள், அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது என்பது பல உதாரணங்களையும் குறிப்பிட்டிருந்தார்கள். இவ்வாறே நாங்கள் அடுத்ததாக நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம் கிறிஸ்தவ சிந்தனை பகுதி. கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி கர்த்தர் அநேகரை அழைத்திருக்கின்றார். தமது மூலமாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்கின்றபடினால் நாம் மற்றவர்கள் அவருடைய அன்பை பெறுவதற்காக அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்யும்படியாக இன்றைக்கு நாம் அவருடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று அறிக்கை செய்கின்ற இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, நாம் இரக்கத்தை ஏன் பெற்றிருக்கின்றோம் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இறைவன் அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியாகவே உன்னை அவர் தேவன் அழைத்திருக்கின்றார். உங்களை அவர் விசேஷ பிரகாரமாக அழைத்திருக்கின்றார். நீங்கள் நான் பெற்றுக்கொண்டேன் என்று இருப்பதற்காக அல்ல, நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதித்து பழகும்படியாக உங்களை கர்த்தர் அழைத்திருக்கின்றார். மற்றவர்களை ஆசீர்வதிப்பதுதான்
கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வழியாகும். இறைவனுடைய அன்பை அடைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அன்பை எடுத்து மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுதுதான், மற்றவர்கள் அழும் பொழுது, மற்றவர்கள் வேதனைப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக அல்ல, அந்த வேதனையிலே அந்த பங்கை நாம் சுமந்து கொண்டு அந்த வேதனையோடு இருக்கிற மகளோ மகனோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆறுதலை கொடுக்கும்படியாகத்தான் இந்த வேதம் நமக்கு கொடுக்கிறது. இந்த வேதம் நமக்கு கோருகிற பிரகாரமாக எபிரேயர் 7:25 நாம் தேவனிடத்திலே சேருகிற பிள்ளைகளுக்காக நாம் அனுதினமும் செபித்து கொண்டிருக்க வேண்டும். பாரத்தோடு செபிக்க வேண்டும், பக்குவத்தோடு செபிக்க வேண்டும், பிறரை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கே சொல்லப்படுற காரியம், தேவன் உன்னிடத்தில் இரக்கத்தையும் அன்பையும் தந்திருக்கின்ற பொழுது நீ யாரையெல்லாம் பார்த்து நீ நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று நீங்க சொல்ல சொல்ல சொல்ல, அங்கே ஆரோனிடத்தில் தேவன் சொன்ன வாக்கியம் எப்படிப்பட்டது? நீ இஸ்ரவேலை நீ என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். இன்ன பிரகாரமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். மனித வாழ்க்கையிலே இறைவனுடைய அன்பை பெற்றிருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக யார் மேலே இறங்க வேண்டுமோ அவர்கள் மேலே இறங்கும். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் ஒரு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்கிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய துன்பத்தின் கண்ணீரை துடைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றவர்களாய் நாம் இருக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு இதயங்களே, அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது, இயேசுவுக்கு சொந்த பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம் எதற்கு தெரியுமா? மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக, அதற்காகவே உங்களுக்கு பெசலாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு அந்த கிருபையை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். இந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வர தெய்வம் போதுமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுக்கு அதை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். அந்த பிரகாரமாய் இன்றைய நாளிலே இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் ஒருவருக்கு உங்களுடைய அன்பை கொடுக்காதிருந்தால், இயேசுவின் அன்பை கொடுக்காதிருந்தால், இன்று முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த கிருபையை நான் மற்றவர்கள் மேலே செலுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கும் என்று சொல்லி அந்த நோக்கம் நிறைவேற இயேசு மூலம் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படுகின்ற இரக்கம், தயவு, நற்குணம், சாந்தம் என்கின்ற விடயங்களை இன்றைய கிறிஸ்தவ சிந்தனை நமக்காக கொண்டு வந்திருந்தது. மற்றவர்கள் மத்தியில் அல்லது துன்பத்தில் இருக்கின்றவர்கள் மத்தியில் அவர்களுக்காக நாங்கள் செய்து கொள்ளுகின்ற வேண்டுதல்கள், அதே நேரம் அவர்கள் மீது நாங்கள் காட்டுகின்ற இரக்கம், அவர்களுக்காக நாங்கள் கூறுகின்ற ஆறுதல் வார்த்தைகள், அவர்களுக்கான ஆறுதலை நாங்கள் வழங்குகின்ற விதங்களில் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அழகு பெறும். அதே நேரம் அது கடவுளுக்கு ஏற்றதாக அமையும் என்கின்ற வகையில் இன்றைய கிறிஸ்தவ சிந்தனை எம்மை வழிநடத்தியது. வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ சிந்தனை என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே இல்லாமல் மனிதர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். பிற உயிர்கள் மீதும் சக மனிதர்கள் மீதும் இரக்கம், அதே நேரம் கருணையோடு அவர்களுக்கான ஆறுதலையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது பொதுவான சிந்தனையாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, தொடர்ந்து வருகிறது எல்லோருக்குமே பொருத்தமாக எல்லோருமே ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய நாளுக்கான பலன்கள், ராசி பலன்கள் வருகிறது, பார்ப்போம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 17 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்தராடம், ராசி மகரம். இன்றைய சுப நேரம் காலை 7:52 முதல் 9:22 வரை. ராகு காலம் 1:52 முதல் 3:22 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மடராசி அன்பர்களே, தற்போது உங்களுக்கு வியாழ பகவான்
தொழில் ஸ்தானத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய தொழிலே முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ண வெற்றியை தரும். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதிலே வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே நீங்கள் பொதுவாகவே இந்த ராசிக்குரியவர்கள் விரும்பி திருமணம் செய்வது கூட, ஆகவே அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இன்றைய நாளில் அதிக பண லாபம் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிகமான நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அவர்களுடைய இன்னல்களை தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அவர்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சியாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மனைவி மக்களுடன் நீங்கள் சிறப்பாக இன்றைய நாளிலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வியாபாரம் செய்பவராக இருந்தால் எதிர்பார்க்காமல் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனைய துறைகளிலும் மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். இடவராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது இடர்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே உங்களை நீங்கள் மட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். பண கஷ்டங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு வரலாம். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு மற்றவர்களுடைய உதவியை நாடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களும் உங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். சோர்ந்து விடாதீர்கள். எதையுமே மனதில் உறுதியாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய தற்காப்பு நடவடிக்கையை நீங்கள் பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஆகவே நீங்கள் எதையும் கையற நிலையிலே விட்டு விடாதீர்கள். நிச்சயமாக உங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அயராது பாடுபட்டால் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மாறும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கின்றது. உங்களுடைய தொழிற்பாடுகள், உங்களுடைய முன்னேற்றங்கள், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தடைகள் ஏற்பட்டு சில கருமங்கள் விடுபட்டு இருக்கலாம், தடைபட்டு நிற்கலாம். அவைகளெல்லாம் இன்றைய நாளிலே நீங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே மிக அவதானமாக நீங்கள் செயற்பட்டு உங்களுடைய முயற்சியால் நீங்கள் வெற்றி பெற்று லாபம் பெற்று உங்களுடைய குடும்பத்தாருடன் நீங்கள் இனிய ஒரு சந்தோஷமான மங்களகரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மிக கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய ஏனைய தொழில் முயற்சியில் ஈடுபடுவோர் உங்களை மிகவும் கருவறுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சிலர் உங்களுக்கு முரணாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஆகவே மிக கவனமாக இன்றைய நாளை நீங்கள் நகர்த்த வேண்டியுள்ளது. இன்றைய நாளிலே உங்களுடைய இலக்கும் உங்களுடைய திட்டமிடலும் உங்களுடைய நேரிய பார்வையிலே நேரடியாகவே இருக்க வேண்டும். அதனை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் கட்டாயம் ஏற்படும். தடைகள் வரலாம், மனச்சோர்வு வரலாம், தளர்ந்து போகலாம். ஆனால் அவைகளை நிராகரித்து நீங்கள் உங்களுடைய முயற்சியிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நீங்கள் நிமிர்ந்து நின்றால் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், அதிக லாபம் தரக்கூடிய நாள். உங்களுடைய திட்டமிடலுக்கு மேலதிகமாக நீங்கள் சிறப்பாக சில பொருள் லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வீட்டிலே பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ நீங்கள் ஆடைகள் ஆபரணங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் இன்றைய நாளிலே உண்டு. விட்டு போன உறவுகள் உங்களோட ஒட்டியோ உறவாடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய கர்மங்களுக்குள்ளே நீங்கள் தலையை நுழைத்து அதனால் அவமானப்பட்டு ஆத்திரப்பட்டு பகையிற்பட்டு நீங்கள் சிக்கல்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது. உங்களுடைய உபதேசம் உங்களுடைய புத்திமதிகளை யாரும் கேட்பவராக இன்றைய நாளிலே இருக்க மாட்டார்கள்.
இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றி உங்களுடைய கர்மத்திலே நீங்கள் கண்ணாக இருங்கள். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் ஈடுபடுங்கள். உங்களுடைய இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். அந்த இலக்கு நிறைவேறல் உங்களுக்கு ஒரு தன்னிறைவு தரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தையும் தரும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல் மிகுந்த நாளாக இருந்தாலும் சிறப்பை தரும் நாளாகவும் உண்டு. துளாராசி அன்பர்களே, நேர்மையும் நிதானமும் உங்களுடன் குடிகொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் நன்மை தரும் விஷயங்களில், அதாவது நன்மை தரும் காரியங்களில் நீங்கள் ஈடுபடப் போகின்றீர்கள். மற்றவர்களுக்கு அதனால் நிறைந்த லாபமும் செல்வாக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் அது தன்னிறைவை தருவதாக அமையும். ஆகவே சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் நிறைய சாதிக்கப் போகின்றீர்கள். நிறைய கர்மங்களை ஆற்றி அதிலே வெற்றி காணப்போகின்றீர்கள். அந்த வெற்றியினூடாக அதிக பண லாபத்தை பெறப்போகின்றீர்கள். அந்த பண லாபத்தினூடாக உங்களுடைய குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி தோன்றப் போகின்றது. ஆகவே இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் ஊரை விட்டு வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடினமான உழைப்பை நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. அகால போஷணங்கள், அதாவது நேரம் தவறி சாப்பிடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே உங்களுடைய முயற்சி வெற்றி அளிக்க வேண்டும் என்ற ஒரு நிறைந்த நோக்கோடு நீங்கள் செயல்படுவீர்கள். அது கடினமான உடற்பாதிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இருந்தாலும் உளவியல் ரீதியாக முடிவிலே நீங்கள் அதிக வெற்றியை காணக்கூடியதாக இருக்கும். அதனால் லாபம் அடையக்கூடியதாக இருக்கும். மகிழ்ச்சி மிகவும் உச்சகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது கடினமாக இருக்கும். உங்களுடைய முயற்சியில் நீங்கள் அடுத்தவருடைய உதவியை எதிர்பார்க்காதீர்கள். அவர்கள் உதவி செய்வார்கள், இதை முடிக்கலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள்தான் நிறைய பாடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. ஆகவே அடுத்தவரை எதிர்பார்க்காமல் உங்களுடைய கையை நம்பி நீங்கள் இன்றைய தொழிற்பாட்டை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். அதனால் நீங்கள் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிறரை நம்பி இருந்தால் ஏமாற்றம்தான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீங்கள் பகை உணர்வு ஏற்படக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே அவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வலுவுக்கேற்ற திட்டமிடலை செய்து நீங்கள் உங்களுடைய கருமத்தில் ஈடுபடுங்கள். அவை உங்களுக்கு நிறைவை தரும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் போராடி சாதிக்கக்கூடியது நிறைய உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு கருமத்துக்கும் மிகுந்த பிரயாசப்பட்டு நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அது ஒரு போராட்டகளமாக இருக்கும். இதை எப்படி முடிக்கலாம் என்பதில் நீங்கள் தடுமாறுவீர்கள். ஆனால் அந்த தடுமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். நேராக சிந்தியுங்கள். இலகுவாக இவ்வழியில் சென்றால் இதை செய்து முடிக்கலாம் என்று திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். ஆகவே அப்படி நீங்கள் செய்தால் நிச்சயம் உங்களுக்கு போதும் என்ற அளவுக்கு இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுக்கு அனுகூலமான சில சாதனைகளை செய்யலாம். கும்பராசி அன்பர்களே, சாதிக்கப் போகின்றீர்கள். உடல் வலுவும் மனவலுவும் உங்களுக்கு அதிகமாக உண்டு. பிறருடைய உதவி இல்லாமலே நீங்கள் செயல்படக்கூடிய ஒருவர். நீங்கள் அப்படி ஒரு செயற்பாட்டில் இறங்கத்தான் போகிறீர்கள். அவை உங்களுக்கு பூரண திருப்தியையும் லாபத்தையும் தரத்தான் போகின்றன. அதனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருடன் இனிதே சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குமாயில் அவைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் உண்டு. தடைகள் ஏற்பட்டு சில கர்மங்கள் தடைபட்டிருந்தால் அவைகளும் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இதனால் உங்களுக்கு மன திருப்தி போதுமென்ற அளவுக்கு இருக்கும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் இன்றைய நாளிலே அதிக பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேறு இடங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது உங்களுக்கு வெற்றிகரமாக அதிகமான பண லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தொழில் முயற்சிகள், உங்களுடைய வருமானத்திற்குரிய வழிகள் இனிதே திறந்திருக்கும். ஆகவே பண லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் உடல் வலி வேதனைகள் இருக்கும். அவைகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோடரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை
இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். மீண்டும் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகின்ற விடயமாக பேச பொருளாக இருக்கின்ற 2 கதாநாயகர்கள் இந்த உலகுக்கு கொடுத்திருக்கின்ற கற்பனைகள் அல்லது கற்பித்தல்கள் என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய சாதனைகளையும் நாங்கள் பார்க்காமல் செல்ல முடியாது, அவருடைய வரலாறுகளையும் நாங்கள் பார்க்காமல் செல்ல முடியாது. அதே நேரம் அந்த வரலாறுகள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள், அதனூடாக நாங்கள் என்னவற்றை இனி செய்ய போகின்றோம் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திப்பதற்கான தருணமாகவே இருக்கின்றது. அந்த வகையில் ரைட் சகோதரர்களும் முதல் விமானமும் என்கின்ற தலைப்பில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பொதுவாக அந்த ரைட் சகோதரர்களுடைய வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது பல விடயங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு முயற்சி, ஒரு கனவு, ஒரு எண்ணப்பாடு, அதை எவ்வாறு சாத்தியப்படுத்துவது, அதற்கிடையில் ஏற்படுகிற சமூகத்தில் ஏற்படுகின்ற மாற்று கருத்துக்கள், எதிர்மறையான கருத்துக்களை எல்லாம் எவ்வாறு சகித்து கொண்டு முன்னேறுவது என்று பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். அதே போல தொடர்ந்து பேச இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண் முன்னே இந்த நாள் சாதாரணமாக 60 வினாடிகள் என 1 மணி நேரம், 24 மணி நேரம் என ஒரு நாளாக, 7 நாட்கள் என ஒரு வாரமாக, 31 நாட்களாக ஒரு மாதமாக, 365 நாட்களாக ஒரு வருடமாக நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடிகளும் எங்களுடைய வாழ்வில் இறப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. நாங்கள் யாருமே அதை நோக்கி சிந்திப்பதில்லை. எங்களுடைய வாழ்வு பிறந்த நாளிலிருந்து நகர்கின்ற ஒவ்வொரு நாட்களும் இறப்பை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம், மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மரணத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது நாம் அந்த வாழ்வில் மரணத்தின் பின்னரான வாழ்க்கைக்கு என்னவற்றை நாங்கள் விட்டு செல்லப் போகின்றோம் என்பதுதான் பெரியதொரு கேள்வியாக இருக்கு. எங்கள் முன்பாக வைக்கப்படுகின்ற பெரியதொரு கேள்வி இதுதான். மரணத்தின் பின்பாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த உலகில் தொடர்ந்தும் வாழ்வதற்கு என்ன செய்கின்றோம்? இன்று வரை நாங்கள் பலரை பார்த்திருப்போம் மரணத்தின் பின்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நாங்கள் இன்று பேசுகின்ற இந்த ரைட் சகோதரர்கள் கூட இன்று வரை எத்தனை வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் வாழ்ந்து அவர்களுடைய சாதனைகளை செய்து மறைந்திருக்கின்றார்கள். அவர்கள் மறைந்து இன்னும் எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது. ஆனால் இன்றும் இதே இடத்தில் நாங்கள் பேசுவது போல இன்னும் எத்தனை இடத்தில் இந்த ரைட் சகோதரர்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்கள் மரணத்தின் பின்னரும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே போல இன்னும் பலர் இருக்கின்றார்கள். தோமஸ் அல்வா எடிசனாக இருக்கட்டும், விஞ்ஞான ரீதியில் ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள், பல கண்டுபிடிப்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பலர், அதே போல சமூக சேவகர்கள், அன்னை தெரேசா போன்றவர்கள், இப்படி ஒவ்வொருவரையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய நாள் பகுதியில் கூட நாங்கள் பார்க்கின்ற நபர்கள் அவர்கள் அந்த வரலாற்றில் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய இருப்பினை தக்க வைத்து கொண்டவர்களாகத்தான் பார்க்கின்றோம். ஆகவே இப்படி எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய மரணத்தின் பின்பான வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன விடயத்தை கையாளுகின்றோம் அல்லது எவ்வாறு நாங்கள் தொடர்ந்து மரணத்தின் பின்னர் வாழப்போகிறோம் என்ற சிந்தனைக்குத்தான் தீனி போடுகிறது இன்றைய ரைட் சகோதரர்களுடைய முயற்சியும் அவர்களூடாக கிடைத்த அந்த சமூக கற்பித்தலும் என்று சொல்லலாம். கட்டாயமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது பல வருடங்கள் ஆகிவிட்டது அவர்கள் இறந்தும் கூட, ஆனாலும் இன்று கூட அவர்களுடைய சாதனையும் கண்டுபிடிப்பும் ஒரு அளப்பரிய சாதனையாக, அளப்பரிய கண்டுபிடிப்பாக இன்றும் விளங்கி கொண்டிருக்கின்றது. இன்று நமது வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத ஒரு பொருளாக மாறி இருக்கின்றது விமானத்தின் கண்டுபிடிப்பானது. அது மட்டுமன்றி இவர்கள் வாழ்ந்த கால நூற்றாண்டு கடந்து விட்டோம். அவர்கள் வாழ்ந்தது நீங்கள் ரைட் சகோதரர்கள் என்று குறிப்பிட்டவுடன் என்ன நினைக்கிறீர்கள்? இரட்டையர்கள் என்று நினைக்கிறீர்களா அல்லது பொதுவாக சகோதரர்கள் என்று நினைக்கிறீர்களா? இது எனக்கு இந்த ரைட் சகோதரர்கள் என்பதில் ஒரு இது இருக்கிறது. அதாவது எங்களுடைய வீட்டில் என்னோட அண்ணன் தம்பி எல்லோருக்குமே இறுதியில் குமார் என்று பெயர் முடிவடையும். அப்போ பொதுவாகவே எங்களுடைய குடும்பத்தை வெளியே சொல்வார்கள் குமார் குடும்பம் என்று சொல்வார்கள். குமார் குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு பெயர்களுக்கு பின்னால் அந்த குமார் என்கின்ற பெயர் வரும். அதே போல் இந்த ரைட் என்பது அவர்களுடைய பெயரோடு இருக்கின்ற ஒரு பெயராக இருக்குமே தவிர அவர்கள் இணையர்களாக இருக்க முடியாது. கட்டாயமாக. ஆனால் பொதுவாக நாங்கள் சொல்லும் போதே ரைட் சகோதரர்கள் என்று குறிப்பிடுவது வழமை இல்லையா? எனவே பெரும்பாலானவர்கள் நினைக்கக்கூடும் அதாவது இரட்டையர்களாக இருப்பார்களோ அப்படி என்று. அந்த மாதிரி எந்த விடயமும் இல்லை. அதாவது அவருடைய குடும்ப பெயர் தான் அந்த ரைட் என்பது. வில்பர் ரைட், ஆர்வில் ரைட், இதுதான் அவர்களுடைய இயற்பெயர்களாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமின்றி இருவருமே வேறுபட்ட ஆண்டுகளில் பிறந்தவர். ஒருவர் 1871ஆம் ஆண்டு, இன்னொருவர் 1867ஆம் ஆண்டு என்ற வருட அடிப்படையில் 6 வயது வித்தியாச இடைவெளியில் பிறந்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இருவருடைய
இருவரும் பிறந்து 100 ஆண்டு, அதாவது 20ஆம் நூற்றாண்டில் 1901ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு இந்த சாதனை புரிகின்றது. அதாவது முதல் முறையாக விமானத்தை பறக்க விடுகின்றார்கள். அந்த சாதனை 1903ஆம் ஆண்டு தான் இடம்பெறுகின்றது. அதாவது சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கின்றது. அவ்வாறே அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருந்த சாதனையை நாம் இன்று வரை நினைவில் வைத்திருக்கின்றோம். காரணம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எதிர்த்து போராடி தங்களுடைய கஷ்டங்களை சவால்களாக எடுத்து முன் வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாதனையாக மாற்றி இருக்கின்றார்கள், சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறே நாங்களும் எங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளையும் சவால்களையும் அதை ஒரு முன்னுதாரணமாக, அதாவது எங்களுக்கு வருகின்ற தோல்விகளாக இருக்கட்டும், சவால்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை எப்போது நாம் எதிர்த்து போராடுகின்றோமோ அப்போது நாங்களும் சரித்திரத்தில் இடம் பெறுவோம் என்பதும் கூட இவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் படிக்கக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. சரி, இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது திலீஸ், அதாவது ஆரம்ப காலத்தில் எங்களுடைய பல சாதனைகள் படைத்த அனைவருமே பணக்காரர்களோ அல்லது பெரும்பான்மையான அந்த என்ன சொல்வார்கள் வாழ்க்கை பின்னணி வந்து பணக்கார வாழ்க்கை பின்னணி அனைவருக்கும் அமைவதில்லை என்று கூறலாம் இல்லையா? அதே போலதான் ஆர்வில் ரைட், வில்பர் ரைட் இவர்களுடைய வாழ்க்கையும் வந்து ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றது. இருவருக்குமே அதாவது பாடசாலை கல்வி வந்து படிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு மேற்பட்ட கல்வி வந்து கொஞ்சம் இடையூறாக இருந்திருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை, பணம் பற்றாக்குறை, அந்த காலங்கள் அது நூற்றாண்டு கடந்த முன்பென்றால் கூற வேண்டியதில்லை. சோ பணம் பற்றாக்குறை இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும்போது கல்வி இடையில் தடைப்படுகின்றது. சரி, என்ன செய்யலாம் அப்படி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை சிறு வயதில் வந்து இவர்களுக்கு எவ்வாறு அந்த விமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகியது என்றால், அதாவது சிறு வயதில் இருக்கும்போது இவர்களுடைய தந்தை இருவருக்கும் சேர்த்து ஒரு அதாவது விளையாட்டு பொருட்களாக இந்த காலத்தில் கொடுப்பார்கள், ஹெலிகாப்டர் அந்த மாதிரி ஒரு விளையாட்டு பொருள் அந்த காலத்தில் மூங்கிலாலும் காகிதங்களாலும் ஆக்கப்பட்டிருந்ததாம். அதை கொடுக்கும்போது அது வந்து அவர்களுடைய வீட்டு கூரையில் சென்று அப்படியே பறந்து விழுகின்றது. அதை பார்த்து கொண்டிருந்த உடனே இவர்களுக்கு ஒரு வியப்பு, அதாவது இந்த பொருளால் பறக்க முடியுமானால் ஏன் எங்களால் பறக்க முடியாது, நாங்கள் ஏன் இதை செய்யக்கூடாது என்றவாறு ஒரு சிந்தனை வருகின்றது. அதாவது ஒரு சாதாரண விளையாட்டு பொருள், அது அனைத்து பிள்ளைகளிடமே அந்த காலம் இருந்திருக்கும், ஆனால் அவர்களுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கின்ற போதுதான் அவர்கள் இந்த சாதனைக்கு உறுதுணையாக அந்த சிந்தனை அமைந்திருக்கிறது என்று தான் கூற வேண்டும் இல்லையா திலீஸ்? நிச்சயமாக அந்த சிந்தனை என்பது பொதுவாக எல்லோரிடம் இருக்கும். சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஒரு விளையாட்டு பொருளை நாங்கள் அவருடைய கரங்களில் கொடுத்தால் அதோடு கொஞ்சம் நேரம் விளையாடிவிட்டு அது எவ்வாறு உருவாகி இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக எல்லாவற்றையும் கலட்டுவார்கள், ஒவ்வொன்றாக பிரித்து விடுவார்கள், பாகங்களாக பிரித்து விட்டு அதை பின்னர் பொருத்துவதற்கு தெரியாமல் விழித்து கொண்டிருப்பார்கள். சில வேளைகளில் தவறுகளாக பொருத்துவார்கள், சில வேளைகளில் சரியாக பொருத்தி விடுவார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற அந்த ஆர்வம் என்பது இது எவ்வாறு உருவாகி இருக்கிறது, இதற்குள் என்ன இருக்கிறது, என்ன விடயத்தினால் இது செயற்படுகிறது என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கு. இதே போல ஒரு எண்ணம் தான் அந்த இரு சகோதரர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கு. நிச்சயமாக அது மட்டுமின்றி அந்த சகோதரர்கள் அப்போதிலிருந்தே அவர்களுக்கு ஆசை இருந்திருக்கிறது, என்ன இதில் இருக்கின்றது, எவ்வாறு இதை நாங்கள் பறக்கும் வழிக்கு எவ்வாறு கொண்டு வர முடியும் என்றவாறு அவர்களுக்கு அந்த யோசனை ஓடிக்கொண்டே இருக்க ஒரு நாள் சாதாரணமாக பறவைகள் பறப்பதையும் பார்த்திருக்கின்றார்கள். அதாவது எங்களுடைய முன்னிய பாடல்களும் இருக்கிறதுல, பறவை கண்டான் விமானம் படைத்தான் என்றவாறு அந்தவாறு பறவைகள் பறப்பதையும் பார்த்தவுடன் ஒரு ஆசை வருகின்றது, இது எப்படியாவது செய்ய வேண்டும் என்று இருக்கும்போது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையும் அவர்களுடைய வசதியும் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டியதில்லை. இது காரணம் எல்லா குடும்பங்களிலும் எல்லா நபர்களுக்கும், சாதனை புரிந்த பெரும்பான்மையான நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா திலீஸ்? கட்டாயமாக அவ்வாறு இவர்களுக்கும் அதே பிரச்சனை காணப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவர்கள் மன நம்பிக்கையை தளர விடவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும். குறிப்பாக அவர்கள் வந்து அதற்கு பின்பாக இதை வந்து முன்னெடுத்து செல்ல முடியாத போது தங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு பத்திரிகை ஒன்றை நடத்துகிறார்கள். அது ஒரு 4 மாதமோ 5 மாதமோ சரியாக போகின்றது. ஆனால் அதன் பின்பு அதிலும் அவர்களால் சரியாக கவனத்தை செலுத்த முடியவில்லை. அடுத்ததாக ஒரு சைக்கிள் தொழில்நுட்பம் உருவாக்கும் ஒரு வேலை கம்பெனி ஒன்றை உருவாக்குகிறார்கள். அதிலும் அவர்களால் சரியாக போக முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு இந்த உள்ளெண்ணம் காணப்படுகின்றது. அதாவது தாங்கள் அந்த விமானம் என்ற ஒரு பொருளை, அவர்களுக்கு அன்று பெயர் கூட தெரிந்திருக்காது, உருவாக்க வேண்டும், நாங்களும் பறக்க வேண்டும் என்ற எண்ணம் அடிப்படையில் அவர்களுக்குள் இருந்திருக்கின்றது. அவ்வாறு இருக்கும்போது அவர்கள் தேடுகிறார்கள், உலகத்தில் யார் இந்த சிந்தனையோடு இருந்திருக்கிறார்கள், யார் முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள், இவ்வாறு எங்கேயாவது இடம் பெற்றிருக்கின்றதா, யாராவது பறப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்களா என்று வரலாற்றில் தேடிக்கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் ஒரு இடத்தில் இப்படி பறப்பதற்கு ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார் என்ற தடத்தை மட்டுமே அவர்கள் கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றது. காரணம், அந்த நபர் இவர்கள் தேடும் நேரத்தில் உயிரோடு இருக்கவில்லை, ஆனால் அவருடைய வரலாற்று தடங்கள் மட்டும் அங்கே காணப்படுகின்றது. எனவே அதை அவர்கள் முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு பின்னைய நாட்களில் உருவாக்க ஆரம்பிக்கின்றார்கள், அதாவது பறக்கும் இயந்திரத்தை. அவ்வாறு உருவாக்கப்பட்டதுதான் 1903ஆம் ஆண்டு
உருவாக்கப்பட்ட விமானமாக அமைந்திருக்கின்றது. அந்த விமானம் வந்து 12 வினாடிகள் மட்டுமே பறந்திருக்கின்றது. 120 அடி நீள, அதாவது தூரத்திற்கு பறந்திருக்கின்றது என்று கூற வேண்டும். இதுதான் உலகின் முதலாவது பறக்கும் விமானமாக அமைந்திருக்கின்றது. இந்த சாதனை குறிப்பாக எங்களுடைய ரைட் சகோதரர்களே சென்று சேரும் என்றுதான் கூற வேண்டும். அண்மையில் ஒரு திரைப்படம் கூட வெளியாகி இருந்தது, சூரரை போற்று என்று சொல்லி. அந்த திரைப்படம் கூட ஒரு விமானத்தில் சாதாரண மக்களையும் பயணிக்க வைக்கின்ற அந்த கனவுகளோடு புறப்பட்ட ஒரு இளைஞனுடைய கதையை, அவருடைய உண்மை கதையை முன்மாதிரியாக கொண்டெடுக்கப்பட்ட திரைப்படமாக அந்த திரைப்படம் அமைந்திருக்கும். ஆகவே இந்த விமானம் என்பது, அதனூடாக ஏற்படுத்தப்படுகின்ற சாதனைகள் என்பது நாங்கள் சில வேளைகளில் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். நேற்றைய முன்தினம் ஒரு பயிலுனர் ஒருவர் மரித்திருக்கின்றார் எங்களுடைய நாட்டில். விமான பயிற்சிக்கு அவர் சென்றிருக்க வேளையில், பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையில் பறந்து கொண்டிருந்த விமானம் வீழ்ந்து அவர் மரித்திருக்கின்றார். ஆகவே இப்படி பல சம்பவங்கள், பல சாதனைகளை நாங்கள் இன்றைய நாளில் தொடர்ந்து பேச இருக்கின்றோம். அந்த வகையில் வரலாற்றில் இடம் பிடித்த மரணத்தின் பின்னரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்களுடைய தொகுப்பாக இன்றைய நாளில் பகுதி வருகிறது. பார்ப்போம், தொடர்ந்து பேசலாம். ஆயிரத்து 1718 ஆண்டின் இதே நாளில் பெரிய பிரித்தானியா ஸ்பெயினுடன் போரை அறிவித்தது. 1973 ஆண்டின் இதே நாளில் ரோம் நகர விமான நிலையத்தை பாலஸ்தீன தீவிரவாதிகள் தாக்கியதில் 30 பயணிகள் கொல்லப்பட்டனர். 1983 ஆண்டின் இதே நாளில் லண்டனில் ஹரட்ஸ் பல்பொருள் அங்காடியில் குண்டு வெடித்ததில் 7 பேர் கொல்லப்பட்டனர். 1989 ஆண்டின் இதே நாளில் 25 ஆண்டுகளின் பின்னர் பிரேசிலில் முதலாவது பொதுத் தேர்தல் இடம்பெற்றது. நைஜீரியாவின் 7வது அரசு தலைவர் முகமது புகாரி 1942 ஆண்டில் இதே நாளில் பிறந்தார். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க வேதியியலாளர் வில்லார்ட் பிராங்க் லிப்பி 1908 ஆண்டில் இதே நாளில் பிறந்தார். இலங்கை குறுந்தூர ஓட்ட வீராங்கனை சுசந்திகா ஜெயசிங்க 1975 ஆண்டில் இதே நாளில் பிறந்தார். வெனிசுவேலாவின் 2வது அரசு தலைவர் சிமோன் பொலிவார் 1830 ஆண்டில் இதே நாளில் இறந்தார். ரஷ்ய வானியலாளர் கிரிகோரி நியூயுமின் 1946 ஆண்டில் இதே நாளில் இறந்தார். வடகொரியாவின் 2வது அரசு தலைவர் கிம் யோங் இல் 2011 ஆண்டில் இதே நாளில் இறந்தார். வரலாற்று தடங்களையும் வரலாற்று சாதனைகளையும் புரிந்த பல்வேறுபட்ட நபர்களையும் பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகளையும் தாங்கி வந்திருந்தது இன்றைய நாள் பகுதி. அதன் மூலமாக நமது வரலாற்றில் எத்தனை பேர் எமக்கு சாதனையாளர்களாகவும் முன்மாதிரியாகவும் இருந்திருக்கின்றார்கள் என்பது பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை பார்த்திருப்போம். தொடர்ச்சியாகவும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ரைட் சகோதரர்கள் பற்றி. அவர்களும் வரலாற்றில் ஒரு சாதனை இடம் பிடித்தவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இவர்களை பற்றி பேசும்போது திலேஸ் குறிப்பாக அவர்களுடைய முதலாவது விமானம் பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது 12 நொடிகள் வந்து பறந்திருந்தது. 120 மீட்டர் தூரத்துக்கு அடி தூரத்திற்கு வந்து அந்த விமானம் பறந்திருந்ததாக. அவ்வாறே அது வந்து 12 நொடிகள் பயணித்து இருந்த விமானமாக இருக்கு. அடுத்ததாக வந்து அவர்களுடைய சாதனை இன்னும் கொஞ்சம் முன்னால் போக வேண்டும் என்ற எண்ணம், அதாவது படிப்படியாக முயற்சியில் ஈடுபடுவார்கள் இல்லையா, அவ்வாறு இவர்களும் விமானத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக சோதிக்கும் போது ஒரு பயணியுடன் சோதிப்போமே என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கின்றது. அடுத்த விமானத்தில் ஒரு பயணியை ஏற்றிக்கொண்டு வில்பர் ரைட் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமானம் விபத்துக்கு உள்ளாகின்றது. அதில் பயணி இறந்துவிட வில்பர் ரைட் அவர்கள் வந்து தப்பித்துக் கொள்கின்றார். அதன் மூலமாக கூட அவருடைய விமானம் தொடர்பான முயற்சி எவ்வாறு அமைந்திருக்கின்ற குறிப்பிட முடியும். அடுத்ததாக அவர்களுடைய முயற்சி வந்து நிற்கவில்லை என்று கூற வேண்டும். தொடர்ச்சியாக முயற்சித்து இறுதியாக இன்று நாங்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கும் விமானங்களுக்கு முன்மாதிரியாக பல மணி நேரங்கள் பறக்கக்கூடிய விமானத்தை கண்டுபிடித்திருந்தார்கள் வில்பர் ரைட்டும் ஆர்வில் ரைட்டும் சேர்ந்து. அவர்கள்தான் இன்றைய விமானத்திற்கு முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார்கள். எனினும் இன்றைய விமானங்கள் வந்து நவீன தொழில்நுட்ப வசதிகளின் மூலம் தொடர்ச்சியாக முன்னோறி கொண்டு வருகின்றது என்று கூற வேண்டும்.
வேண்டும் தொழில்நுட்ப ரீதியாக. ஆனால் வந்து அந்த காலங்களில் இவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர்களும் இல்லை, இருந்தவர்கள் உயிரோடு இருந்ததும் இல்லை என்று இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை நாங்கள் நோக்கும்போது, அதாவது முன்மாதிரியும் இல்லை, இந்த உபயோகமான பொருளை எப்படியாவது கண்டுபிடித்தும் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தருவாயில் அவர்கள் வந்து பல்வேறுபட்ட பேச்சுக்கள் ஏச்சுக்கள், அதாவது குடும்ப சூழ்நிலைகளும் இருக்கும் இல்லையா, அதாவது குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் இந்த கண்டுபிடிப்பு, அதாவது நாங்கள் எங்களுடைய லட்சியத்தை நோக்கியும் போய்கொண்டிருப்போம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கும் அதே சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. அதாவது உங்களுடைய அந்த அவர்களுடைய சாதனத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும், குடும்ப சூழ்நிலைகளையும் பார்க்க வேண்டும், அவர்களுடைய சாதனங்கள் அதாவது வெற்றி கொள்ளாத முயற்சிகள் வந்து ஒவ்வொரு தோல்விகளையும் அடையும் போது பல்வேறுபட்டவர்களுடைய பல பேருடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஏளன பேச்சுக்களுக்கும் உள்ளாக வேண்டியும் அந்த சூழ்நிலை அவர்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்திருக்கின்றது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களுடைய விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் கைவிடவில்லை. கைவிடாததன் காரணமாகத்தான் இன்றைய நாளில் நாங்கள் விமானத்தை எங்களுடைய அத்தியாவசிய பொருளாக பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூற வேண்டும். அது மட்டும் இல்லாத அந்த பயன் இருந்ததாக கூறியிருந்தேன். ஒருவேளை அதற்கு கூட ஒரு பெரிய தடங்கள் வந்திருக்கலாம். ஏனென்றால் ஒரு உயிரென்றது சாதாரண விடயமாகவே இருக்காது. எனவே அந்த பயணம் அவர்களுடைய கண்டுபிடிப்பு இடை நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைய நெருக்கடிகளும் அந்த சூழ்நிலைகளில் காணப்பட்டிருக்கும். ஆனாலும் அவர்களுடைய விடாமுயற்சி என்றுமே நிற்கவில்லை. நிற்காததன் காரணமாகத்தான் இன்று நாம் விமானத்தை எங்களுடைய பொருளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அரிய கண்டுபிடிப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த விமான முயற்சி என்பது தனியவே ரைட் சகோதரர்களிடம் மட்டுமா இருந்தது என்கின்ற கேள்விக்கு ஒரு விடை இருக்கின்றது. பொதுவாக இதே போல முயற்சிகளை செய்த பலர் இருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை பேசப்படுபவர்களாக இந்த விமானத்தினுடைய தொடர்த்துக்கு கதாநாயகர்களாக ரைட் சகோதரர்களைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். காரணம், அவர்களுடைய அந்த முயற்சி என்பது தோல்விகளில் முடிவடைந்த முயற்சிகளையும் தாண்டி அவர்கள் மீள் முயற்சியினூடாக அந்த வெற்றி என்கின்ற கனியை அவர்கள் சுவீகரித்ததனூடாகத்தான் அவர்களுடைய பெயர்கள் நாங்கள் இன்று வரை உச்சரித்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்பதில் இல்லை எங்களுடைய எதிர்காலம், முயற்சியில் எண்ணத்தை முடிவில் கொண்டு வருகின்றோம் என்பதுதான் எங்களுடைய அதிமுக்கியமான தேவையாகவே இருக்கின்றது. இந்த ரைட் சகோதரர்கள் தங்களுடைய முயற்சியை முதலாவது முயற்சியின் தோல்வியோடு விட்டிருந்தால், அல்லது அந்த இரண்டாவது முயற்சியில் அந்த பயணி மரித்ததோடு விட்டிருந்தால், அவர்களுடைய அந்த முயற்சி மீண்டும் வெற்றி அளித்திருக்காது, அவர்களுடைய பெயர்கள் இன்று பெயர் ஆகவே இருந்திருக்காது. ஆனால் அந்த முயற்சியை அத்தனை தடைகளையும் அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி அவர்கள் தங்கள் அவற்றை சமூக பொருளாதார பிரச்சனை, அதற்கு மத்தியில் செய்கின்ற பொழுது சமூகத்தில் ஏற்படுகின்ற எதிர்மறையான கருத்துக்கள், இன்னும் பலர் தங்களுடைய ஆய்வுகளில் ஆராய்ச்சிகளில் மேற்கொண்டிருக்கின்ற பொழுது போட்டி, இப்படி எல்லாவற்றையும் கடந்துதான் அவர்கள் தங்களுடைய சாதனையை நிலைநாட்டினார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பயணத்தினூடாக அல்லது இந்த கதையினூடாக அல்லது இந்த வரலாற்று சம்பவத்தினூடாக முன்வைக்கப்படுகின்ற விடயம் இதுதான். எங்கள் முன் எழுப்பப்படுகின்ற கேள்வியாக, இந்த சவால்கள் மத்தியில், இந்த தோல்விகள் மத்தியில், இந்த அவமானங்கள் மத்தியில் இத்தனையையும் தாண்டி முயற்சிகள் கூட தோற்கின்ற பொழுது நாங்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பதில் எவ்வாறான தடைக்கற்களை இன்னும் நாங்கள் காண இருக்கின்றோம், அல்லது அந்த தடைக்கற்களை நாங்கள் எவ்வாறு உடைத்து கொண்டு செல்லுகின்றோம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பொதுவாக கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வியாக இருக்கும். உதாரணமாக ராகவி, இந்த கவிஞர்களை பார்த்தால் தெரியும். கவிஞர்களுக்கு அருகில் இருந்து பாருங்கள், அவர்களை சுற்றி அதிகமான வெற்று காகிதங்கள் ஒரு வரிகள் எழுதப்பட்ட காகிதங்கள் எல்லாம் வீசப்பட்டிருக்கும். காரணம், ஒரு கவிதை அல்லது ஒரு பாடல் எழுதுவதற்கு அவர்கள் தொடங்குகின்ற பொழுது ஓரிரு வரிகள் எழுதிவிட்டு அது சரியில்லை, இதை தவறு என்று சொல்லி கிழித்தறிந்துவிடுவார்கள். வேறு வரி எழுதுவார்கள், இல்லை இது தவறு, கிழித்தறிந்துவிடுவார்கள், வேறு வரி எழுதுவார்கள். இப்படி எத்தனையோ விதமான காகிதங்கள் அவர்களை சூழ இருக்கின்ற பொழுது, வெற்று காகிதங்களாக வீசப்பட்ட காகிதங்களாக இருக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய கையில் ஒரு புதியதொரு பாடலோ அல்லது ஒரு கவிதையோ இருக்கும். காரணம், அத்தனை தோல்விகளின் பின்னர் தான் அந்த காகிதம் கவிதையாக நிரம்பியது, அந்த பாடலாக நிரம்பியது. இதே போல தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவர்கள் செய்கின்ற சாதனைகளுக்கு முன்னும் எத்தனை விதமான தோல்விகள் இருக்கும். இந்த வீர சாகசங்கள் செய்கின்றவர்களை பாருங்கள், முகங்களிலும் உடலிலும் பலவிதமான கீறல் காயங்கள், வெட்டு காயங்கள், உடைந்த காயங்கள், இன்பு முறிவுகள், வெட்டுக்கள், பிளவுகள் என பலவித அடையாளங்கள், தளம்புகள் இருக்கும். காரணம், அத்தனையும் அவர்கள் கண்ட அந்த தோல்விகள், அத்தனையும் அவர்கள் தாங்களாக தாங்கிக் கொண்ட அந்த வலிகள். இந்த வலிகளின் ஊடாகத்தான் இன்று அவர்கள் சாதனையாளர்களாக அல்லது சாகசம் புரிபவர்களாக இருப்பார்கள். ஆகவே எந்த ஒரு சாதனைக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அல்லது எங்களுடைய முன்னெடுப்பாக இருக்க வேண்டியது முயற்சி என்கின்ற ஒன்றுதான். நாங்கள் அதை சொல்வார்கள், முயற்சி தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறக்கூடாது என்று சொல்லி. ஆகவே நாங்கள் எங்களுடைய முயற்சிகள் தவறுகின்ற பொழுதுகளில் எல்லாம் எங்களுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்தும் அதை நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுதுதான் சரியாக்கி கொள்ள முடியும். கட்டாயமாக நீங்கள் கூறுகின்ற போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகின்றது. அதாவது ஒரு விவசாயி தன்னுடைய
தோட்டத்திற்கு தண்ணீர் தேவை. அந்த இடத்தில் வந்து தண்ணீர் எங்கும் இல்லை. எனவே குறிப்பிட்ட இடத்தில் வந்து கிணறு தோண்டுகின்றார். கிணறு தோண்டிக்கொண்டே செல்கின்றார். அவருக்கு தண்ணீர் வரவில்லை. 2 அடி 3 அடி அப்படி வந்து 10 அடி வரைக்கும் தோன்றுகின்றார். தண்ணீர் வரவே இல்லை. என்னடா இது தோன்றும் தண்ணீரை காணமே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் களைச்சு போயிடுறார். 10 அடி வரைக்கும் போயினவருக்கு அங்கால போக ஒரு எண்ணம் வரவில்லை என்று அந்த 10 அடி வரைக்கும் தோன்றதே கஷ்டம். அது வரைக்கும் தோண்டி பார்த்துட்டு சரி ஓகே இனி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியை கைவிட்டுட்டு அவர் போயிடுறார். இன்னும் ஒருவர் அதே இடத்துக்கு வருகிறார். அதே இடத்துல வந்து தண்ணீர் தேவைப்படுகிறது அவருக்கும். சரி இந்த இடத்துல நாம ஏற்கனவே யாரோ தோண்டி இருக்கிறாங்களே, ஸோ அதனால வந்து நாமளும் தோண்டலாமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் இவரும் முயற்சிக்கிறார். அப்படியே தோண்டும் போது ஒரு 2 அடிகளில் தண்ணீர் வருகின்றதாம். அப்படியானால் அந்த என்ன சொல்றது, அந்த 2 அடிகள் வரை அந்த 10 அடி வரைக்கும் பொறுமை இருந்த அவருக்கு அந்த கொஞ்சம் 2 அடி வரைக்கும் அந்த பொறுமை காணப்படவில்லை. அதைத்தான் கூறுவார்கள் விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி அவரிடம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த விவசாயி வந்து 2 அடிகளையும் தோண்டி அந்த தண்ணீரை அவரே எடுத்திருக்க முடியும். இடையில் வந்து அவருடைய களைப்பும் சோர்வும் அந்த முயற்சியும் இடையில் அற்று போன காரணத்தினால் அந்த தண்ணீரை அவரால் எடுத்துக்கொள்ள முடியலை. வருகின்ற இன்னொருவருக்கு அதுக்கு பயன்பாடாக உள்ளது. இதன் மூலம் நாங்களும் அறியக்கூடக்கூடியதாக உள்ளது. அதாவது எத்தனை இடையூறுகள் வருகின்ற போதும் நமது எண்ணத்தில் நமது லட்சியத்தில் நாம் சரியாக இருப்பேன், கட்டாயமாக எங்களுடைய லட்சியத்தை வெற்றி கொள்ள முடியும் என்பது திண்ணமான ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அவ்வாறே எங்களுடைய கதாநாயகர் ஆர்வில் ரைட் வில்பர் ரைட் ஆகியவர்களும் எத்தனை பிரச்சனைகள் இருந்த போதிலும் சரியாக தங்களுடைய லட்சியத்தில் தாங்கள் பறந்தே ஆவோம், பறப்பதற்கான சாதனத்தை கண்டுபிடித்தே ஆவோம் என்பதில் சரியாக திண்ணமாக இருந்த காரணத்தினால் இன்று நாம் ஆகாயத்தில் பறந்து சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இவர்களை பற்றி பேசலாம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் காத்திருக்கிறது குரல் சொல்லும் கதை பகுதி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் மச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் மச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு அன்பான எனது வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 42ஆம் அதிகாரமான கேள்வி என்ற அதிகாரத்தின் 1வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 1வது குரல் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், செல்வங்கள் பல இறைவனாலே எமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள் ஏராளமான செல்வங்களை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அப்போ வீடு மன பணம் பொருள் கல்வி மனைவி பிள்ளைகள் எல்லாம் செல்வம். அதே மாதிரி கேள்வி செல்வம், அதாவது செவிச்செல்வமும் ஒன்று. இறைவன் தந்த பெருஞ்செல்வங்களிலே ஒன்று செவிச்செல்வம். அது எல்லா செல்வங்களையும் விட தலையான செல்வம் என்று வள்ளுவர் சொல்கின்றார். பரமசிவம் ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர். அவர் மிக திறமை பாட்டச்சவர். எல்லா நூல்களையும் ஆங்கில நூல்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து கட்டுரைகள் எல்லாம் எழுதுவார். மிகச்சிறந்த ஆசிரியர் என்று அந்த அவர் இருக்கிற ஊரை விட பிற ஊர்கள், அந்த சுற்றியுள்ள 10-15 ஊர்களிலேயும் பிரபலியமான ஆள். அவருக்கு காது துப்புரவாக கேளாது. எவ்வளவோ முயற்சி செய்தும் எவ்வளவோ வைத்தியம் செய்தும் கேளாததால் அவர் தனது ஆசிரியர் பணியிலிருந்து உரிய வயது வர முன்னமே ஓய்வு பெற்று விட்டார். ஏனென்று சொன்னால், ஒரு ஆசிரியனுக்கு மூலமாயிருக்கிறது வாயும் செவியும். திக்கு வாயிருந்தால் பிள்ளைகளுக்கு படிப்பிக்க இயலாது. கேட்காட்டா பிள்ளைகள் கேட்குறோன்றும் விளங்காது. அதனாலே அவர் ஓய்வு பெற்று விட்டார். அது அவருக்கு ஒரு பெரிய மன வருத்தம் என்றாலும் ஓய்வு பெற்று விட்டார். அவர் ஒரு நாள் வீதியால் வந்தபோது ஒருவர் வந்து அவசரமாக வாகனத்தால் இறங்கி அவரை வணங்கி விட்டு சொன்னார், ஐயா உங்களோட பேரன், அதாவது மூத்த மகனை வாகனம் இடித்து விட்டது, அதனாலே அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறார்கள். உங்களே எனக்கு தெரியும். ஏனென்றால் எங்கட பிள்ளைகள் எல்லாம் உங்கள்கிட்ட ஆங்கில கல்விக்கு வந்து கற்கிறவர்கள். அதனால் உங்களுக்கு சொல்கிறதுக்கென்று வந்தேன். பரமசிவத்துக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்றாலும் தலையாட்டி போட்டு அவற்றை வழக்கமான சரி 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 அம்பி நீர் போட்டு வரமென்று சொன்னார். வந்தவர் ஏற்று போனார். இப்போ என்ன செய்கிறது, பேரனை அடிபட்டு கொஞ்சம் தீவிரமான வைத்திய சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறத சொல்ல அவர் சிரிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்று போட்டு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போட்டு அருகில் வந்தவரை கேட்டார், இப்படி நாங்கள் இவர் ஐயாட்ட நான் வந்தேனா
வந்து இவற்ற பேரன் விபத்துக்குட்பட்டுட்டான். அதை சொல்ல அவர் திரிச்சு போட்டு சரி போட்டு போகிறார். என்ன பிரச்சனை? அதுதான் ஐயா பெரிய பிரச்சனை. அவருக்கு துப்புரவாக காது கேளாது. அதனால் பிரச்சனை இல்லை. அவர் ஏதோ சமாளித்து கொண்டு போயிட்டார். நீங்கள் போங்க, நான் சொல்கிறேன் வீட்டை போய் என்று இவர் சொல்லி போட்டு வீட்டை போய் சொன்ன உடனே அதன் பிறகு வீட்டார் அவருக்கு எழுதி காட்டினார். ஒரு பேப்பர் எடுத்து அதில் எழுதி எங்களோட பேரன் வீதியை பாடசாலை விட்டு வரைக்கல வீதி விபத்தில் அகப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தான் அவர் யோசித்தார், ஐயோ கடவுளே, நீ ஏன் எனக்கு கல்வியை தந்த, செல்வத்தை தந்த, காணி பூமி நகைகள் எல்லாத்தையும் தந்துட்டு இந்த செவி செல்வத்தை முக்கியமானதை மட்டும் தராம விட்டுட்டியே என்று மிகவும் வருத்தப்பட்டார். அப்போ அவற்ற மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அவரோட சேர்ந்து துயரப்பட்டனர், துன்பப்பட்டனர். ஏனென்று சொன்னால் ஒருவன் பேசுவது கேட்காவிட்டாலோ அல்லது அதை விளங்காவிட்டாலோ பெருந்துன்பம் வரும் என்பதை வீட்டார் உணர்ந்து கொண்டனர். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். அதாவது நல்ல கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். எந்த செல்வம் இருந்தாலும் செவிச்செல்வமும் எங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான அவசியமான ஒரு செல்வமாக அமைந்திருக்கின்றது என்றவாறு ஒரு சிறந்த கதையினூடாக விளக்கியிருந்தார்கள். அவ்வாறே வள்ளுவர் கூறியிருக்கிற எல்லா வாக்குகளிலும் எல்லா குரல்களிலுமே ஏதோ ஒரு எங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு அடிப்படையான படிப்பினைகள் நிறைய காணப்படும். அவ்வாறு இருக்கும்போது அவர் தான் கூறியுள்ளார், அதே வள்ளுவர் தான் கூறியுள்ளார், முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும் என்றவாறு முயற்சியின் விடாமுயற்சியின் தனித்துவத்தையும் அவசியத்தையும் எங்களுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை என்பதையும் விடாமுயற்சி என்பதை பற்றி கூறியிருக்கிறார். முயற்சிதான் மெய்வளத்த கூலி தரும். அவ்வாறே முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார் இப்படி பல்வேறு முன்மொழிகள் எங்களுக்கு காணப்படுகின்றது. விடாமுயற்சி தொடர்பாக அவர்கள் பற்றி தான் நாங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம். விடாமுயற்சிக்கு எத்தனை முன்மொழிகளை சொல்லியிருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவது கடினம் இல்லையா? அட்லீஸ்ட் அவ்வாறு வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய சிறந்த சாதனையாளர்கள், வரலாற்று நாயகர்கள், ரைட் சகோதரர்கள் பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பேசலாம். பொதுவாக நீங்கள் சொன்னது போல இந்த முயற்சி அல்லது முயற்சியில் முயற்சி திருவினையாக்கும் என்று சொன்னது போல எங்களுடைய செயல்களில் அல்லது எங்களுடைய ஆசைகளில் எங்களுடைய கனவுகளில் ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். விஷன், மிஷன், ஆக்ஷன் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்வது போல அது எங்களுடைய பார்வை, தூர நோக்கு, அதே நேரம் எங்களுடைய பணி, அதே நேரம் நாங்கள் செய்கின்ற செயல், இந்த சிந்தனைகள் செயல் என்பதெல்லாமே ஒரே கோட்டில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியாக ஒரு ஆரோக்கியமாக அமையும் என்று சொல்வார்கள். அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் அதற்கான செயல்களும் அதை நோக்கிய எதிர்கால இலக்கும் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். ஒரு முயற்சியை தொடங்குகின்ற பொழுது இது எவ்வளவு தூரம் எனக்கு சாத்தியமாக முடியும், இதனால் நன்மைகள் எவ்வாறு அமையும், இதை எதிர்காலம் எவ்வாறு பயன்படுத்தும், இப்படி பல விடயங்களை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து முடிவெடுக்கின்ற பொழுதுதான் அது நன்மை தரக்கூடியதாகவோ அல்லது அந்த சாதனை சரியானதாகவோ இன்று போற்றப்படக்கூடியதாகவோ அல்லது இன்று தேவையாகவோ மாறிவிடும். இன்று பாருங்கள், விமானம் என்பது தனிமையை போக்குவரத்துக்கு மாத்திரம் இல்லாமல் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பொருட்களை கொண்டு செல்வதற்கோ சரி, மக்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து மாத்திரம் இல்லாமல் நாடுகளுக்கிடையே அல்லது நாட்டுக்குள் ஏற்படுகின்ற யுத்தங்களுக்கும் அது பயன்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அதே நேரம் இந்த விமானம் என்பது ஒரு மனிதனுடைய தேவையை வேகமாக பூர்த்தி செய்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கடல் மார்க்கமாக செல்வதாக இருந்தால் எத்தனையோ நாட்கள் செல்லும். ஆனால் ஆகாய விமானத்தில் செல்லுகின்ற பொழுது வேகமாக சென்று விட முடியும். அதே நேரம் இயற்கை அனர்த்தங்கள் அல்லது இயற்கை சீற்றங்கள் கூட, விபத்துக்கள் கூட ஏற்படுவது விமான போக்குவரத்தில் அதிக குறைவாக இருக்கும் கடல் போக்குவரத்தோடு பார்க்கின்ற பொழுது. ஆகவே இந்த விடயங்களில் எல்லாம் அது எவ்வளவு தூரம் நன்மை தருகின்றது என்பதை அவர்கள் சிந்தித்திருக்க வேண்டும். இதை பயன்படுத்துவதனால் எதிர்காலம் எவ்வாறு நன்மை அடையும் என்பதை சிந்தித்திருக்க வேண்டும். ஆகவே எல்லா கண்டுபிடிப்புகளிலும் ஏதோ ஒரு பக்க விளைவை மனிதன் தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றான். ஒரு ஆரோக்கிய தேவைக்காக கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு விடயம் இன்னொரு பக்கம் அது மனிதர்களால் தகாத விடயங்களுக்காகவும் பயன்படுத்த கொண்டுதான் இருக்கின்றது. அதே நேரம் இந்த கண்டுபிடிப்புகளில் எல்லாம் பூரணத்துவம் என்பது இருக்கின்றதா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்று வரை பாருங்கள், இந்த மின்குமிழ்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, கடிகாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, ஏன் எரிபொருள் வாகனங்கள், எரிபொருள் இல்லாத வாகனங்கள், வாயுக்கள், எரிவாயுக்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் மீள் சுழற்சியோடு கூடியதாகவோ அல்லது ஒரு கட்டத்திற்கு பின்னர் அவர்களுடைய தங்களுடைய செயல் இழப்பதாகவோ அமைந்திருக்கிறது. இந்த செய்மதிகள் கூட குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் இருக்கும் வானத்தில், விண்ணில். அதன் பின்னர் அது தன்னுடைய செயலை இழந்துவிடும். ஆகவே அதை தரையிறக்கி அதை அழித்து விடுவார்கள். அதே போல் ஒரு வாகனமாக இருந்தால் அதனுடைய உதிரி பாகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் இருக்கும், அதன் பின்னர் அதனுடைய செயல் இழந்துவிடும். ஆனால்
சில நிறுவனங்கள் செய்கின்ற சில தயாரிப்புகள் அது காலாகாலமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். திருப்பி அதை பயன்படுத்தலாம். புதிய வாகனம் ஒன்றை பெற்று அந்த புதிய வாகனத்துக்கு இந்த பார்ட்ஸை பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. அப்படியான பாகங்கள் கூட இருக்கின்றது. இவையெல்லாம் ஒரு வகையில் அவர்களுடைய கண்டுபிடிப்பினுடைய தரத்தை குறிப்பிடுவதாக இருந்தாலும் வியாபார நோக்கத்திற்காக பல தடைகள் விதிக்கப்பட்ட விடயங்களும் இருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் இந்த மின்குமிழ்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலம், ஒரு மாதமோ 6 மாதமோ 1 வருடமோ 2 வருடமோ அதன் பின்னர் அந்த மின்குமிழுடைய செயற்பாடு இல்லாமல் போய்விடும். அதன் பின்னர் புதியதொரு மின்குமிழை வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இவ்வளவு நாட்களும் இத்தனை போராட்டங்கள் 1000 தடவைகளுக்கு மேல் தோல்விகளை கண்டுபிடித்து தோல்விகளின் பின்னராக வெற்றியாக இந்த மின்குமிழை கண்டுபிடித்தவரால் நிரந்தரமாகவே ஒளிரக்கூடிய மின்குமிழை ஏன் கண்டுபிடிக்க முடியாமல் போனது? இல்லை, அதன் பின்னர் வந்த ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வுகளில் கூட ஏன் ஒரு முழுமையாக தொடர்ச்சியாக எரியக்கூடிய ஒரு மின்குமிழை கண்டுபிடிக்க முடியாமல் போனது? கடிகாரங்களுக்கெல்லாம் பேட்டரி போட வேண்டும். பேட்டரி இறந்து விட்டால் கடிகாரம் நின்றுவிடும். மீண்டும் பேட்டரி போட வேண்டும். இப்படி பேட்டரி போட்டு இயக்குகின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் இதே இருக்கின்றது நிலைமை. வைன் அதனுடைய செயற்பாடு முடிந்ததும் அது நின்றுவிடும். திரும்பவும் வைன் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி உருவாக்குவதற்கு என்ன காரணம் இருக்கின்றது? ஏன் நிரந்தரமான ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியாதா என்று பார்க்கின்ற பொழுது அங்கேதான் அது சொல்வார்கள், அந்த திரைப்படத்தில் ஒரு ட்விஸ்ட் வைக்கின்றார்கள் சொல்லி. அதே போல தான் இந்த கண்டுபிடிப்புகளில் வைத்திருக்கின்றது உலக பொருளாதாரம் ஒரு ட்விஸ்டை. நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு பொருளை கண்டுபிடித்து விட்டால் மனிதனுடைய சோம்பல் அங்கே உருவாகிவிடும். மின்குமிழ் இருக்கின்றதே, ஆகவே மின்குமிழ் தேவை எதிர்காலத்தில் இருக்காது. ஆகவே மின்குமிழ் தேவை இருக்காது என்று சொன்னால் அதற்கான உழைப்பு தேவையில்லை. சாதாரணமாக எரிபொருள் இல்லாமல் ஓடுகின்ற வாகனங்கள் இருக்கின்றதா? சரி, ஆகவே எங்கும் சென்று கொள்ளலாம், எப்பொழுதும் சென்று கொள்ளலாம். ஆகவே எரிபொருள் நிரப்ப வேண்டுமோ அல்லது வாகனத்தை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமோ என்கின்ற வேலை எதிர்காலத்தில் அவனுக்கு இருக்காது, அந்த தேவை இருக்காது. இப்படி ஒவ்வொரு விடயங்களும் நிரந்தரமாகிவிட்டால் மனிதன் சோம்பலாகி விடுவான், மனிதனுடைய சோம்பேறித்தனம் அதிகமாகிவிடும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதே நேரம் வியாபார ரீதியில் ஒரு பொருள் அதனுடைய செயலை இழக்கின்ற பொழுதுதான் இன்னொரு புதிய பொருளை தேடுவார்கள். ஆகவே உற்பத்தி செய்கின்றவருக்கு அல்லது கண்டுபிடித்தவருக்கு அது ஒரு நன்மை தரக்கூடியதாக ஒரு வியாபார நோக்கம் கொண்டதாக இருக்கும் என்பதற்காகவும் அந்த நிரந்தரமாக இயங்கக்கூடிய பொருட்களை அல்லது நிரந்தரமாகவே பயன் தந்து கொண்டிருக்கக்கூடிய பொருட்களை வெளியிடுவது குறைவாக இருக்கின்றது. இன்று வரை அதிக இடங்களில் அந்த அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டிருக்கும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற கடிகாரங்கள் இருக்கின்றது, தொடர்ந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற மின்குமிழ்கள் இருக்கின்றது. ஏன் அந்த பொருட்களை சந்தைக்கு கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் அதுதான் அங்கே இருக்கின்ற விடயம். ஆகவே எங்களுடைய முயற்சிகள் கூட இவ்வாறு தான். நாங்கள் நினைக்கலாம் தொடர்ச்சியாக இதை நான் இவ்வாறு கொண்டு செல்லலாம், தொடர்ச்சியாக இதை இவ்வாறு செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது அதற்கான தடைகள் வந்துவிடும். இன்று வரை நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக எரிபொருள் இல்லாமல் ஓடுகின்ற கப்பலோடு வாகனங்கள், சரி தரையில் ஓடுகின்ற வாகனங்களாக இருக்கலாம், இவையெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஆனால் சந்தைப்படுத்தப்படுகின்றனவா? இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே தான் இருக்கின்றது, வியாபாரம் என்பது அதுவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே கண்டுபிடிப்புகள் மத்தியில் போராட்டங்கள் இருக்கும். இன்னும் பலர் ஒவ்வொரு விதங்கள் கண்டுபிடித்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் ஒரு வாகனத்தை உருவாக்குகின்ற பொழுது அதே சாம்பிளில் இன்னும் ஒரு வாகனத்தை உருவாக்குவார். ஆனால் 2 வாகனங்களுக்குள்ளும் நன்மை என்ன என்பதை பார்ப்பார்கள், சரி தீமை என்ன இருக்கின்றது என்பதை பார்ப்பார்கள். இப்படி பார்த்து அதிலிருந்து ஒன்றைத்தான் எழுமாற்றாக இல்லை சரியாக தெரிவு செய்து முடிவெடுத்துட்டு தான் எடுப்பார்கள். எடுக்கின்ற பொழுது இன்னொருவருடைய கண்டுபிடிப்பு அங்கே உலகுக்கு தெரியாமலே போய்விடுகிறது. அதற்காக அவருடைய கண்டுபிடிப்பு தவறானது என்று அர்த்தமில்லை. ஆகவே எங்களுடைய கண்டுபிடிப்புகள் அல்லது எங்களுடைய திறமைகள் அல்லது எங்களுடைய முயற்சிகள் வெளியே தெரிய வேண்டுமாக இருந்தால் அதனுடைய அதி உச்ச பயனை நாங்கள் கொடுக்கின்ற பொழுதுதான் அது எங்கள் சமூகத்தில் வெளியே தெரியக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் எதிர்காலம் என்பதை நாங்கள் கண்ணூடாக கொண்டவர்களாக ஒரு தூர இலக்கு, அந்த விஷன் எங்களோடு எப்பொழுதுமே எங்களோடு கூட வர வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. எங்களுடைய எந்த ஒரு செயலிலுமே, எந்த ஒரு லட்சியம் சார்ந்த செயலிலுமே கட்டாயமாக தூர இலக்கு என்பது இருக்க வேண்டிய ஒரு விடயம். அது இருக்கின்ற போது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் சரியானதாகவும் எங்களுடைய தூர இலக்கிற்கான சரியான பாதையை காட்டுபவையாகவும் அமையும் என்று கூறி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அழையுங்கள் 0122225656 என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்ததாக நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது ஆரோக்கிய வாழ்வு பகுதி. அனைவருக்கும் வணக்கம். கேபிட்டல் தொலைக்காட்சியூடாக சித்த வைத்தியத்தில் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நேற்றைய பதிவினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இன்று பார்க்கின்ற பொழுது
இளம் ஆண்களுக்கு, அதாவது பொதுவாக இந்த மாறுபோதை அகலமாக இருக்கப்பட வேண்டும் என்று கூறினேன். ஆனால் இன்று பெண்களைப் போல அந்த கொழுப்பு படிவடைந்து பல இளம் ஆண்களுக்கு கூட அந்த பருத்த மார்பகமாக காணப்படுகின்றது. அதை இன்று நவீன வைத்தியத்தில் அறுவை சிகிச்சை செய்கின்ற நிலை காணப்படுகின்றது. அதை நாங்கள் நமது மூதாதைகளாக நான் ஆரம்பத்திலே கூறின சித்த வைத்தியம் அல்லது ஆயுர்வேத வைத்தியம் என்று கூறுவதை விட, அல்லது மாற்று வைத்தியம் என்று கூறுவதை விட பாட்டி வைத்தியம் அல்லது கை வைத்தியம் என்று நாங்கள் கூறுவோம். பாட்டிமார் வயது போனவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்று நாங்கள் கூட்டு குடும்பத்தை விட்டு காலோட்டத்தின் காரணமாக தனி குடும்பமாக காணப்படுவதால் இந்த முறைகள் எல்லாம் பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது. எனவே இந்த மாறுபாலை ஆண் பிள்ளைகளாக, சிறு பிள்ளைகளாக இருந்தால் அதை எவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் என்று நான் ஒரு டெமோவாக செய்து காட்டுகின்றேன். பொதுவாக இந்த கிரந்தி எண்ணெயை இந்த சிறிய ஒரு ஓட்டுத்துண்டு எடுப்பார்கள். இந்த ஓட்டுத்துண்டை அடுப்பிலே சூடாக்கி விட்டு இளம் சூடானதும் இந்த எண்ணெயிலே போட்டு சிறிது 5 நிமிடங்கள் ஊற வைத்த பின்பு அவர்களுடைய மாறு பகுதியிலே நன்று அழுத்தி தேய்க்கப்பட வேண்டும். மாறுபகுதியிலே நன்கு அழுத்தி தேய்க்கப்பட வேண்டும். அழுத்தி தேய்த்து விட்டு பின்பு 2 விரல்களையும் ஊன்றி அழுத்தமாக நன்கு நாங்கள் அமர்த்துகின்ற பொழுது சில பேர் புறக்கேக்கே சில பிள்ளைகளுக்கு மார்பகங்கள் அந்த கொஞ்சம் தடித்ததாக காணப்படும். அவர்களுக்கு வரும். ஆனால் மெல்லிய பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சிலருக்கு தான் அது வரும். என்ற வளர்ந்தவர்களையும் சில பேருக்கு தான் அந்த மார்பகனத்தாக பின்பு அறுவை சிகிச்சை செய்கின்றார்கள். இயற்கையான உறுப்புகளை அறுவை சிகிச்சை செய்வது அவ்வளவாக உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்ததாக இல்லை. எனவே அதை இவ்வாறு வைத்து இறுக்கி அமர்த்துகின்ற பொழுது அந்த மார்பு பால் வெளியேறிவிடும். எனவே அவர்கள் கொழுப்பு படிந்து பெண்களுடைய மார்பைப் போல அகலமாக வருகின்ற செயற்பாடை தவிர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் சிறு பிள்ளைகள் நாங்கள் கவனிக்காமல் வேறு செயற்பாடுகள் இருக்கின்ற உலகங்கள் சிறு கல்லுகள் அல்லது மண்ணுகள் அல்லது வயர் துண்டுகள் போன்றவற்றை விழுங்கி விடுவார்கள். அது வயிற்றிலே காணப்பட்டு சரியாக மலம் கழிக்க முடியாமல் பிள்ளை இரவில் அழுது கொண்டு காணக்கூடிய நிலை காணப்படுகின்றது. அதை தொங்கல் என்று நமது சித்த வைத்தியத்திலே கூறுவார்கள். அதை நாங்கள் எவ்வாறு எடுக்கலாம் என்று ஒரு டெமோவாக காட்டுகின்றேன். ஒரு மெழுகுதிரியும் ஒரு கிளாஸ், கண்ணாடி கிளாஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி விட்டு கிளாஸை கவிட்டு பிடிக்கின்ற பொழுது என்னுடைய வாயுவெல்லாம் வெளியேறி ஒரு வெற்றிடமாக ஏற்படும். ஏன்னா கவி பிடிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது. எனவே அப்படியே கொளுத்தி விட்டு கவிட்டு பிடித்து விட்டு பிள்ளையினுடைய உடலிலே இவ்வாறு தேய்த்து கொண்டு வருகின்ற பொழுது எந்த இடத்துல அந்த குடல் இந்த சின்ன பிள்ளை வயது ஒரு பெரியவர்கள் என்றால் சக்தியாக வந்துவிடும், இல்லை மெலமாக வெளியேற்றிவிடும். சின்ன பிள்ளைகளுக்கு வளர்ச்சியடையாத குடல், எனவே அது அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியேறாது. எனவே இவ்வாறு நாங்கள் அழுத்தி கொண்டு வருகின்ற பொழுது அந்த எங்கு தொங்கல் அல்லது அந்த இவர்கள் உண்ணப்பட்ட வயறுகள் அல்லது கம்பிகள், குச்சிகள், கல்லுகள் காணப்படுகின்றனோ அங்கு ஒற்றி பிடித்து விடும். பின்பு அதுபடி உடலில் இழுத்து அவர்களுக்கு மெலமாக வெளியேறிவிடும். அதன் பின்பு தானாக கலண்டு விழுகின்ற நிலை காணப்படுகின்றது. இதுதான் முக்காலத்தை பின்பற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் இக்காலத்தில் இதெல்லாம் நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் பாட்டி மேலிட்ட போகாமல் நவீன வைத்தியத்தை நாடுகின்ற நிலை காணப்படுகின்றது. எனவே இவெல்லாம் ஒரு இலகுவான செயற்பாடு. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் காலங்காலமாக நமது பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் பின்பற்றப்பட்ட ஒரு வைத்திய முறை. எனவே நாங்கள் இதை தைரியமாக செய்கின்ற பொழுது இந்த பிள்ளைகள் அறியாமல் சாப்பிட்ட பதார்த்தங்களை இலகுவில் வெளியேற்றக்கூடியதாக காணப்படுகின்றது. அதேபோல் இன்று பலருக்கு 1.5 வயதாகியும் கூட பல்லு முளைக்காத தன்மை ஒன்று காணப்படுகின்றது. அதை நாங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? இலகுவான ஒரு முறை பாட்டி வைத்தியத்தில் பின்பற்றப்பட்டது. அதாவது நெல்லை எடுத்து அவர்களுடைய அந்த முரசு பல்லு முளைக்கின்ற இடங்களில் கீறுகின்ற பொழுது பல்லு விரைவாக முளைக்கும் என்று கூறப்படுகின்றது. அதேபோல் சின்ன பிள்ளைகள் கண்டையம் தின்று விட்டு கிருமி தாக்கத்துக்கு அடிக்கடி சளி அல்லது பேதியாக அல்லது சத்தி எடுக்கின்ற அல்லது பசி இல்லாமல் அழுகின்ற தன்மை காணப்படும். எனவே இதான் கருங்காலி கட்டை என்று கூறுவார்கள். கருங்காலி என்பது ஒரு காளியுடைய அம்சமாக காணப்படுகின்றது. பொதுவாக இந்த ஆலயங்களில் சிலைகள் செய்வதற்கு முன்னர் பயன்படுத்தினார்கள். எனவே இந்த கருங்காலி தற்காலத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட அந்த கொண்டு செல்ல முடியாத ஒரு தவறமாக காணப்பட்ட போதும் ஒரு சிறு துண்டுகள் நீங்கள் கடைகளிலே வேண்டலாம். அதை நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இப்படி கையிலே வைத்து சப்பி தப்புங்க
இவ்வாறு சப்பி சாப்பிடுகின்ற பொழுது அவர்களுடைய பற்களுடைய வளர்ச்சி அதிகமாக. எனவே இது ஒரு சிறந்த கிருமி நாசினி, கிருமி அகற்றியாக காணப்படுவதால் அவர்களுக்கு எந்த ஒரு நோய் தாக்கல் என்று அவர்கள் பாதுகாக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. பல்லும் துரிதமாக வளர்ச்சி அடைவதாக காணப்படுகின்றது. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு முறை தனிக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது வைத்திய நிரோஷ். வணக்கம். குழந்தை வளர்ப்பில் எவ்வாறான பராமரிப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நாளிலும் நேற்றைய தினம் அதற்கு முற்பட்ட தினங்களில் நாங்கள் பார்த்திருப்போம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியினூடாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை, எண்ணெய் குளியல், அதே போல் பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அதாவது வந்து தொக்கு எடுக்கின்ற முறை, அதே போல் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற மார்பு பால் எடுக்கின்ற வகை, இவற்றையெல்லாம் இன்றைய நாளின் ஆரோக்கிய வாழ்வு பகுதியூடாக நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்து இந்த ஆரோக்கிய வாழ்வு பகுதி எங்களுடைய வாழ்க்கையில் தேவையான இயற்கை மருத்துவங்களை கொண்ட பகுதியாகவே அமைந்திருக்கிறது. அது கூட எங்களுக்கு ஒரு நன்மையாகவே நாங்கள் பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் இது வந்து கொண்டே இருக்கின்றது. அதே போல் இன்றைய நாளில் நாங்கள் பேசுகின்ற விடயம் முதலாவது விமானமும் ரைட் சகோதரர்களும் என்ற தலைப்பில் இந்த விடயத்தை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு சாதனைகளுக்கு பின்னும் இருக்கின்ற உழைப்புகள், அங்கிருக்கின்ற தியாகங்கள், அதே நேரம் எதிர்மறையான கருத்துக்களை எவ்வாறு தாங்கிக் கொள்ளுகின்றார்கள் என்கின்ற இந்த சவால்கள் என்ன, பல விடயங்களை நாங்கள் சொல்லலாம், சிந்திக்கலாம். ஏனென்று சொன்னால் அந்த ஒவ்வொரு சாதனைகளும் பின்னும் ஒவ்வொரு சாதனைகளும் இந்த சமூகத்தில் எங்களுக்கு தருகின்ற கருத்துக்களாக அல்லது படிப்பினைகளாக நாங்கள் எதை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கின்ற அந்த பொறுமை என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். நான் ஏற்கனவே பேசி முடிக்கின்ற பொழுது விட்ட விடயம், அதாவது வந்து ஒரு பொருளினுடைய கண்டுபிடிப்பு நிலையாக இருக்கின்ற பொழுது மனிதனுடைய சோம்பேறித்தனம் அதிகமாகி விடுகிறது என்பதனால்தான் இன்று வரை சுழற்சியில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒவ்வொரு பொருட்களும் சந்தைக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லியிருந்தோம். அதே போல் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொன்னோம். ஒரு முயற்சியாளன் வந்து இன்னும் ஒரு முயற்சியை செய்கின்ற பொழுது, பலர் முயற்சிக்கின்ற பொழுது ஒருவருடைய முயற்சி வெளியே தருவதற்கு காரணம் அவருடைய அந்த முயற்சியில் அதிக நன்மை இருந்ததும் அவருடைய விடாமுயற்சியும் தான் வெளியே கொண்டு வந்தது என்று சொல்லியிருந்தோம். இதே போல் பல விடயங்கள் நீங்களும் எங்களோடு பேசலாம். 021-222-5656 என்ற கலையக தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தி எங்களோடு நீங்கள் பேசலாம். இப்பொழுது அழைப்பில் ஒரு நேயர் இருக்கின்றார். யார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம். யாருங்க? நான் வந்து யசோதினி கோபால இருந்து கதைக்கிறேன். யசோதினி நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கிறேன். நீங்கள்? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நான் வந்து படிக்கிறேன். இப்ப ஃபேக்கல்டி ஜூனியில படிக்கிறேன். படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சரி, சொல்லுங்கள். இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகின்றீர்கள்? இன்றைய நாள் வந்து நீங்க கதைச்சு கொண்டிருக்கிறீங்க ரைட் சகோதரர்கள் அவர்களோட கண்டுபிடிப்பை பற்றி. இன்றைய நவீன அந்த காலகட்டத்துல வந்து எங்களுக்கு ஒரு விமானத்தின் முக்கியத்துவம் அது வந்து கட்டாயம் தேவைப்பாடான உண்டு. இப்ப வந்து எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு வந்து நாங்க விரைவா போறதுக்கு வந்து முக்கியமா உதவுறது வந்து எங்களுக்கு விமானம் தான். அதன் மூலம் வந்து நாங்க நிறைய நேரங்களை வந்து முதலாக மிச்சப்படுத்தி கொள்ளலாம். மற்றது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் விரைவாக போய் சேர முடியும். மற்றது அங்க வந்து அந்த விமானத்துல வந்து இருக்கிற இருக்கைகள் அதுகள் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நல்ல சௌகரியமான முறையில இருக்குது. அப்படி வந்து இந்த ரைட் சகோதரர்கள் வந்து கண்டுபிடிச்ச இந்த விமானம் என்பது வந்து இப்ப வந்து எங்களுக்கு தேவையான ஒரு ஒரு விஷயமா இருக்குது. கட்டாயமாக யசோதினி, அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது அவர்களுடைய கண்டுபிடிப்பு வந்து எங்களுடைய வாழ்நாட்டில் எங்களுடைய இன்றைய காலத்தில் எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது என்று. அவர்களுடைய வரலாற்று கதைகளை படிக்கும்போது அவர்களுடைய விடாமுயற்சி, அவர்களுடைய சரித்திர கதைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு பிடித்த விடயமாக என்ன விடயத்தை குறிப்பிட முடியும்? அதாவது அவர்கள் வந்து ஒரு முயற்சி தானா, எல்லாமே முயற்சி. அவர்கள் இருவருடைய முயற்சியால தான் அந்த ஒரு இதே நாள்ல வந்து இன்றைக்கு ஒரு விமானத்துல அவர்கள் பறந்தது அவர்கள் செய்த பெருமுயற்சி என்றுதான் சொல்லலாம். இருவரும் இணைந்து, ஆர்வில் ரைட்டும் வில்பரும் இணைந்து இதே நாள்ல செய்த ஒரு முயற்சி தான் அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அப்ப நாங்க எதையுமே ஒரு முயற்சியோடு நாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை அணுகும் போது நமக்கு அதுல மிக பெரிய ஒரு வெற்றி ஒன்று கிடைக்கும். நல்ல விடயம் உங்களுடைய கருத்துக்கள். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி, அதாவது சமூகத்தில் இப்பொழுது இந்த ரைட் சகோதரர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இதே போல இன்னும் பல கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் இந்த ரைட் சகோதரர்களை நாங்கள் பேசுவதற்கு காரணமாக இருப்பது அவர்களுடைய கண்டுபிடிப்பில் ஏற்பட்ட வெற்றி என்று சொல்லுகின்றோம். சரி, இந்த ரைட் சகோதரர்களுடைய வெற்றி உங்களுக்கு என்ன சொல்லுகின்றது? ரைட் சகோதரர்களுடைய வெற்றி என்பது வந்து அவர்கள் இந்த வெற்றி தான் இன்றைக்கு
இந்த விமானத்துல வந்து மக்கள் போகக்கூடிய மாதிரி அவர்கள் தான் அந்த ஆரம்பித்து வைத்தார்கள். ஒரு இப்போ நான் ஆரம்ப காலங்கள்ல வந்து இப்போ ஒரு பேருந்தோ அல்லது கால்நடையா போயிட்டு வந்த ஆட்கள் மக்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு வந்து நிறைய நேரம் எடுக்குதுண்டேக்க அவர்கள் அந்த முயற்சியும் அந்த வெற்றியும் தான் இந்த காலகட்டத்துல வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு விரைவா போறதுக்கும் எங்களோட நேரங்களை மிச்சப்படுத்தி செய்யறதுக்கும் வந்து எங்களுக்கு உதவியா இருக்கு. அப்ப அவையோட வெற்றி தான் இன்றைய காலகட்டத்துல ஒரு புதிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு எங்களுக்கு தந்திருக்குது. சரி, நன்றி சகோதரி. உங்களுடைய அழைப்பில் எங்களோட நீங்கள் பேசிக்கொண்டமைக்கும் அழைப்பை ஏற்படுத்தமைக்கு நன்றி. நன்றி. கட்டாயமாக நல்ல பல கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலம் விடாமுயற்சி என்கிற ஒரு விஷயம் எங்கள் அனைவருக்குமே ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது அவர்களுடைய வெற்றி பல பேர் பல கண்டுபிடிப்பாளர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கும் வாழ்க்கையில் பல தடைகள், பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், பல சவால்கள் என்று அடுக்கடுக்காக அணி போட்டு வந்திருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட இனி வருகின்ற சாதனையாளர்களுக்கும் சரி, ரைட் சகோதரர்களுக்கு பின்னால் வந்த சாதனையாளர்களுக்கும் சரி, அவர்களுடைய வரலாறு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வரலாறாக அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய கண்டுபிடிப்பும் கூட அவ்வாறே அமைந்திருக்கின்றது. ஒரு அளப்பரிய கண்டுபிடிப்பாக இன்றைய நவீன காலத்திற்கு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அளப்பரிய கண்டுபிடிப்பாக அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய வரலாறும் சரி, அவர்களுடைய கண்டுபிடிப்பும் சரி. நிச்சயமாக அந்த கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது விமானம் என்று சொன்னவுடன் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருவது ஹெலிகாப்டரும் சரி, விமானமும் சரி, அது வந்து அவ்வளவு சௌகரியமாக இருக்கும். ஆசனங்கள் எல்லாம் மிக அழகாக இருக்கும். நாங்கள் இருப்பதற்கேற்ற வகையில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் ஒவ்வொருவருடைய ஆசனங்களின் முன்னும் மடிக்கணினியோ அல்லது ஒரு டிவியோ வந்து பொருத்தப்பட்டிருக்கும். தேவையான உணவுகள் எல்லாம் உள்ளே கொண்டு வருவார்கள், கூடிய பானங்கள் கொண்டு வருவார்கள் அருந்துவதற்கு. அதே நேரம் எல்லா வசதிகளும் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ரைட் சகோதரர்கள் உருவாக்கிய அந்த விமானத்தில் இத்தனை வசதிகள் இருந்திருக்குமா அல்லது இத்தனை விடயங்களையும் அவர்கள் உள்வாங்கி இருப்பார்களா என்று சொல்லி பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கட்டாயமாக திலீஸ், நீங்கள் குறிப்பிடும் போது எனக்கு ஞாபகம் வருகிறது. அதாவது முதலாவது விமானம் வந்து எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது என்றால் வெறும் சாதாரணமான ஒரு இலகுவான ஒரு பொருளால் அமைக்கப்பட்டிருந்தது, பறக்கக்கூடிய தன்மைக்காக. எனவே அங்கு இவ்வளவு வசதிகளை ஏற்படுத்த முடியாதிருந்தது. குறிப்பாக அதில் இருந்து கூட எங்களால் அதை ஓட்ட முடியாதான். வில்பர் ரைட் அவர்கள் முதல் ஓட்டும் போது அந்த குழந்தைகளை படுக்க வைப்பார்கள். அவ்வாறு படுத்து கொண்டுதான் ஓட்ட வேண்டியிருந்ததாம் அந்த விமானத்தை. அவ்வாறு கஷ்டப்பட்டு தான் அந்த முதல் விமானத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவ்வாறு கண்டுபிடித்த அந்த விமானம் 12 நொடிகள் பறந்து சாதனையும் படைத்திருக்கின்றது. அதன் அளப்பரிய கண்டுபிடிப்பாக அவர்களுடைய சாதனை வெற்றி பெறுகின்றது. 8 மணித்தியாலங்கள் 27 நிமிடங்கள் விமானம் சாதனை படைத்திருக்கின்றது. அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளின் பூர்த்தியாக விமானம் உலக நாடுகளின் மேல்புறங்களில் பறந்திருக்கின்றது. 12 வினாடிகளில் ஆரம்பித்த சாதனையானது 8 மணித்தியாலங்கள் 27 நிமிடங்களில் முடிவடைந்திருக்கின்றது அவர்களுடைய சாதனை. அது இன்று வேறு தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் முன்னேறி கொண்டிருக்கின்றது. எனினும் அவர்களே அந்த சாதனையை பூர்த்தியாக்கி தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பூர்த்திக்கு நடுவில் இருக்கின்ற பயணம், அவர்களுடைய இடையூறுகள் எவ்வளவு அளப்பரியதாக இருக்கும். அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பும் அவர்களுடைய லட்சியத்துக்கான நோக்கமும் எவ்வளவு அர்ப்பணிப்பாக இருக்கும். கட்டாயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் அனைவரும் சாதாரண விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் இன்று தற்கொலை எண்ணங்கள், மன உடைவுகள், எங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் எத்தனையோ தடவைகளில் மனம் நோகின்றோம், மனம் உடைகின்றோம், மனச்சோர்வடைகின்றோம். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு, இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை உலகத்துக்கு படைத்து காட்டி இருக்கிறார்கள். எந்த ஒரு பயமின்றி, எந்த ஒரு தடைகள், எத்தனை தடைகள் வந்த போதிலுமே அத்தனைகளையும் அவர்கள் வெற்றி படிகளாக மாற்றி தங்களுடைய சாதனைகளை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். கட்டாயமாக நாங்கள் அனைவருமே அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் மூலம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விடயங்களையும், எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உத்வேகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக. ஆகவே இந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்த விமானத்திற்கும் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற அல்லது பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற விமானத்திற்கும் பல வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக உருவாக்கி வடிவமைப்புகளில், தோற்றப்பாடுகளில், உருவங்களில் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்து, வசதிகளில் கூட மாற்றங்களை கொண்டு வந்து, மக்கள் இருப்பதற்கேற்ற ஆசனங்கள், அங்கே கழிவகற்றுவதற்கோ சரி, உறங்குவதற்கோ சரி, உண்பதற்கோ சரி ஏற்ற இடங்களில் எல்லாம் இப்படி பல தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த விமானங்கள் பல பரிணாமங்கள் அடைந்தாலும் இன்று வரை பேசப்படுகின்ற விமானம் என்று சொன்னால் அது ரைட் சகோதரர்களுடைய விமானமாக இருப்பதுதான் ஒன்று. ஏனென்று சொன்னால் அதற்கு காரணம் அது ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டு ஒரு முதற் பொருள் என்பதால் தான்.
அதே போல் இந்த நிலவில் வந்து காலடி வைத்தவர்கள்னு சொல்லி பலரை சொல்வார்கள். ஆனால் எப்பொழுதும் முதலாவதாக சொல்வது நீல் ஆம்ஸ்ட்ராங்கை தான் சொல்வார்கள். என்ன காரணம்? அவர்தான் முதலில் கால் வைத்தவராக இருக்கிறார். எப்பொழுதுமே இந்த உலகத்தில் முதலாவது பொருளுக்கு என்று சொல்லி அல்லது முதலாவது என்கின்றதற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது. கட்டாயமாக இதை கூறும்போது அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் முதலாக கால் வைத்த கதை உங்களுக்கு தெரியுமா? அதாவது அவர் வந்து உதவியாளராகத்தான் சென்றிருக்கின்றார். அவர் வைக்க வேண்டிய அதிகாரி பயந்திருந்த வேளையில் இரண்டாவது நபர் வெளியே வரலாம் என்கின்ற அந்த செய்திக்கு அவர் கட்டளைக்கு அடிபணிந்து வெளியே வர கட்டாயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தும் போதுதான் இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்போம் என்ற ஒரு கூற்றுக்கு இணங்க எங்களுடைய நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். இன்னொருவருக்கு வந்த சந்தர்ப்பத்தில் தனக்கும் ஒரு வாய்ப்பு வருகின்ற எண்ணும் போது எந்த ஒரு தயக்கமும் இன்றி அவர் தன்னுடைய சாதனை இதுக்காகத்தான் சென்றிருக்கிறோம் என்று இறங்குகின்றார். பயத்தை விடுக்கும் போது எந்த சாதனைகளையும் படைக்கலாம் என்பது நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தெரிகின்றது இல்லையா? நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற கேள்விகள், இதே போன்ற பல சவால்கள் முன்னிலையில் இருக்கின்றது. இவற்றை எல்லாம் கடந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் வெற்றி இலக்கு அல்லது மரணத்தின் பின்பான எங்கள் வாழ்க்கை நிலை என்பதை நாங்கள் எவ்வாறு நிறுத்தப் போகின்றோம் என்பதில்தான் எங்களுடைய கரிசனைகள் இருக்க வேண்டுமே தவிர ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பது பொதுவான கருத்தாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த விடயங்களோடு இன்றைய வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி கூட நிறைவடைய இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்ற அதே நேரம் பாதுகாப்போடு இருந்து கொள்ளுங்கள். வெளியே செல்லுகின்ற பொழுதும் திரும்பி வருகின்ற பொழுதும் வீடுகளில் நீங்கள் இருக்கின்ற பொழுதும் உங்கள் பாதுகாப்பை நீங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கங்களோடு விடைபெறும் நாங்கள் திலீஷ் சிங்கராஜா, நான் ராகவி சிவஞா. வணக்கம்.